வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கந்தசாமி ரவிக்குமார், ஆசிரியர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இன்று பொறியியல் தொழில்நுட்பத்தினுடைய பாடப்பரப்பில் இரண்டாவது தேர்ச்சி நிலையிலே பொறியியல் வரைவு என்கின்ற பாடப்பரப்பினை நாங்கள் இங்கே கற்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த விடயங்களை உன்னிப்பாக கவனிப்பதன் மூலம் மாணவர்கள் நீங்கள் பரீட்சையை இலகுவாக எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே அமையும். இந்த பாடப்பரப்பிலிருந்து முதலாவது பகுதியிலே 2 அல்லது 3 வினாக்கள் உங்களுக்கு வரும். அதே போன்று இரண்டாவது பகுதியிலே ஏ பகுதியின் முதலாவது வினா கட்டாயமான வினாவாக இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய வினா அமையும். ஆகவே மாணவர்கள் இந்த பாடப்பரப்பினை மிகவும் உன்னிப்பாக அவதானித்து நீங்கள் உங்களுடைய பரீட்சையை இலகுவாக எதிர்கொள்ளத்தக்க வகையிலே பயனடைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் பொறியியல் தொழில்நுட்பத்தினுடைய தேர்ச்சி 2க்குள்ளே பிரவேசிக்கின்றோம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் பிள்ளைகள், எந்திரவியல் கருமங்களுக்கு நாங்கள் திட்டப்படங்கள் வரைய வேண்டி ஏற்படும் சந்தர்ப்பங்களிலே அந்த திட்டப்படங்களை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பது தொடர்பாக அதனுடைய தகவல்களை நீங்கள் அறிந்து அதை திட்டப்படத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஆயத்த படிநிலையை உருவாக்குவதற்காக இந்த பாடப்பரப்பிலே நாங்கள் மிகவும் ஆரம்பத்தில் இருந்து படிப்படியாக செல்ல இருக்கின்றோம். ஒரு படத்தினை, ஒரு திட்டப்படத்தினை நீங்கள் உருவாக்கும் வரைக்கும் நாங்கள் படிப்படியாக இந்த பாடப்பரப்பினை வளர்த்து செல்வோம். முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் பிள்ளைகள், அதாவது ஏதாவது ஒரு பொருளை உருவாக்குவதற்கு முன்னர் முதலாவதாக வரையப்படுற ஒரு படத்தை தான் நாங்கள் திட்டப்படம் என்று சொல்கிறோம். இந்த பொருளொன்றை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பல்வேறு வகையான தகவல்கள் தேவைப்படுது. அந்த தகவல்களை எல்லாத்தையும் நாங்கள் ஒருங்கிணைச்சு ஒரு பொருளை உற்பத்தி செய்ய போறவருக்கு நாங்கள் அந்த படத்தினூடாக சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். அப்பதான் அவர் அந்த உற்பத்தியை சரியாக நேர்த்தியாகவும் செய்வதற்கு ஏற்ற வகையில் அமையும். அவ்வாறு அனைத்து தகவலையும் ஒன்று சேர்த்து ஒரு எளிய முறையில் வழங்குறதான் நாங்கள் இந்த எந்திரவியல் வரைதல், என்ஜினியரிங் டிராயிங் என்று சொல்றோம். அந்த வகையில் இந்த எந்திரவியல் வரைதல் பொது நியமம் ஒன்று இருக்குது. எந்திரவியல் வரைதலுக்கு சர்வதேச ரீதியிலான ஒரு பொது நியமம். ஏனெனில் அதாவது எந்த நாட்டவர்கள் வரைந்தாலும், எந்த நாட்டவர்கள் அதை வாசித்தாலும் எல்லோருமே அதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு மொழி தான் இந்த எந்திரவியல் வரைவு. இதை நாங்கள் சொல்றோம் சர்வதேச மொழி என்று சொல்லி கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஒரு ஜப்பானீஸ் இந்த எந்திரவியல் டிராயிங்கை வரைஞ்சிருந்தாலும் அதை நாங்கள் வாசித்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். அதே போல இலங்கையைச் சேர்ந்த நாங்கள் வரைந்த ஒரு வரைபடமாக இருந்தாலும் அதை ஒரு ஜப்பானீஸோ, ஒரு சைனஸோ அல்லது ஒரு அமெரிக்கனோ அந்த படத்தை வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அது அமையுது. ஏனெனில் அது ஒரு சர்வதேச பொது நியமத்திற்கு அடிப்படையில் இந்த வரைவு சர்வதேச ரீதியில் இருக்கிற அனைவராலும் வரையப்படும். அந்த பொது நியமம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது பிரித்தானியாவினுடைய பொது நியமம் BS 308 நியமம் என்று சொல்றோம். நாங்கள் அந்த நியமத்தை ஒத்ததாக அந்தந்த நாடுகள் தங்களுடைய நாடுகளுக்கு ஏற்ற வகையில் இந்த பிரித்தானிய நியமத்தை ஒத்து அதே சிற்சில மாற்றங்களோடு தங்களுடைய நியமத்தை வைத்திருப்பார். அந்த வகையில் இலங்கையினுடைய SLS 409 என்ற நியமம் இந்த பொறிமுறை வரைதலுக்கு பயன்படுத்தப்படுகிறது இலங்கையில். இப்பொழுது நாங்கள் திட்டப்படத்துக்குள்ள வருவோம். திட்டப்படம் என்று சொல்லி சொன்னால், அதாவது ஒரு பொருள் ஒன்றினை வரைவதற்கு ஒரு குறித்த நியமத்துக்கேற்ப ஒரு வரையப்படுற படம், அதாவது கோட்டு ரீதியான ஒரு வரைபடத்தை தான் நாங்கள் திட்டப்படம் சொல்றோம். இதை நாங்கள் அதை சித்திர காட்சியாகவோ அல்லது நேரறிய காட்சிகளாகவோ வரைந்து காட்டலாம். சரிதானே? இப்ப திட்டப்படம் அதே விஷயத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு துறையை அடிப்படையாக கொண்டும் சின்ன சின்ன மாற்றங்களோட இந்த திட்டப்படங்கள் வரையப்படுறது வளமை. இப்ப இதுல நான் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பல்வேறு துறைகளுக்கு திட்டப்படங்கள் வரையப்படுது. உதாரணத்துக்கு எந்திரவியல் துறை, குடிசார் எந்திரவியல் துறையில் வருது, மின்சாரமும் இலத்திரனியல் துறை,
போன்ற துறைகள் இதுல முக்கியமான துறைகளாக இருக்குது. இப்ப எந்திரவியல் என்று சொல்லிக்க நாங்கள் பார்க்கிறோம் பல்வேறு வகையான மோட்டார் வாகனங்கள் இயந்திரங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி செய்யணும். அப்படி உற்பத்தி செய்வதற்கு முதல் அந்த இயந்திரங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதிகளையும் உருவாக்குவதற்காக அதை முதலே பிளான் பண்ணி இது எவ்வாறு அமையும் என்று வரைகிறதான அந்த திட்டப்படம். அதே போல குடிசார் எந்திரவியல், அதாவது சிவில் டெக்னாலஜின்னு சொல்றோம் நாங்கள். இப்ப சிவில் துறையில் குடிசார் எந்திரவியல் துறையில் நாங்கள் ஒரு கட்டடம் ஒன்றை கட்ட போறோம்னு சொன்னால் அந்த கட்டடம் எவ்வாறு அமைய போது, என்ன நீள அகலத்தில் அமைய போகுது, என்ன உயரத்தில் அமைய போகுது, அந்த கட்டடங்கள் என்ன வடிவத்திலே அமைப்பு, அதுக்குள்ள என்னென்ன விடயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட போகின்றது என்பதை நாங்கள் திட்டப்படம் மூலமாக முதலாவது காட்டிடுவோம். இப்ப முதலாவது நாங்கள் பார்ப்போம். இப்ப எந்திரவியல் துறைக்குள்ள இந்த திட்டப்படத்துடைய பங்கு பற்றி பார்ப்போம். இயந்திர கூறுகளை உற்பத்தி செய்வதற்காக வரையப்படுற ஒரு வரைவு தான் இந்த எந்திரவியல் வரைவு, அதாவது திட்டப்பட வரைவுன்னு சொல்றோம். இதுக்கு இல்ல, இந்த எந்திரவியல் திட்டப்பட வரையல நாங்கள் அதை பகுதி வரைவாக வரைகிறோம், ஒருங்கிணைக்கப்பட்ட வரைவாக வரைகிறோம், அதை விட சிதறல் வரைவாகவும் வரைகிறோம், அதை விட சித்திர காட்சியாக அதாவது பிக்சரல் வியூவாகவும் நாங்கள் வரைஞ்சு காட்டுறோம். அதுல முதலாவது பார்ப்போம் வந்து அந்த பகுதி வரைவு என்று சொல்லிச்சுனால் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி. அத உற்பத்தியாளர் வேலை பகுதியை செய்யறதுக்கு இந்த பகுதி வரைவும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்க தரவுகளையும் பயன்படுத்தி தான் அந்த வேலை பகுதியை செய்ய போறேன். இங்க நான் ஒரு படம் ஒன்று காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதுல பாருங்க, இது ஒரு இயந்திர பகுதியினுடைய ஒரு பகுதி வரைவு. இந்த வரைவுல குறிப்பிடப்பட்டிருக்கிற தகவல்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இயந்திர பகுதியை உற்பத்தி செய்யற உற்பத்தியாளர் உற்பத்தி செய்ய போறார். அவருக்கு இதுல குறிப்பிடப்பட்டிருக்க தரவுகள் செட்டியானதாக, அவர் வாசித்து விளங்கி அறியக்கூடியதாக, நேர்த்தியானதாக இருந்தால் தான் அவர் செய்ய போற அந்த பகுதியும் நேர்த்தியானதாகவும் சரியானதாகவும் அமையும். சரியான பிள்ளைகள். அடுத்தது அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட வரைவு. ஒருங்கிணைக்கப்பட்ட வரைவு என்று சொல்லிக்கல நாங்கள், அதாவது பகுதி வரைவினை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்பாகங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்ட வரைபடத்தின் உதவியோட தான் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒன்று சேர்ப்போம். ஒரு இயந்திரம், உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் என்று வைங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இயந்திரம், அந்த உந்துருளி. அந்த மோட்டார் சைக்கிளை நாங்கள் உற்பத்தி செய்ய முழுமையான ஒரு மோட்டார் சைக்கிளை பார்க்கல, அது அப்படியே உற்பத்தி செய்யப்படுறதில்லை. பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இடங்களில் தனித்தனி பகுதிகளாக உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்பாகங்களை ஒருங்கிணைத்து தான் அந்த முழுமையான மோட்டார் வாகனம் எங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்க பல்வேறு பகுதி வரைவுகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பகுதிகளை பிற ஒருங்கிணைக்கப்பட்ட வரைவின் அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யறோம், ஒருங்கு சேர்க்கிறோம். ரைட். ஸோ இப்போ எல்லாத்தையும் பூட்டி போடும், ஒருங்கு சேர்த்துட்டோம். அப்போ ஒருங்கு சேர்த்த வரைவை சில வேளை அந்த பகுதியில் ஒரு பழுது வந்துட்டுது அல்லது இன்னொரு பார்ட்ஸ் நாங்கள் மாற்ற வேண்டி இருக்குது என்று சொன்னால் இது எவ்வாறு அதில் இணைக்கப்பட்டது, இது எவ்வாறு எதுக்கடுத்தது எது இணைக்கப்பட்டிருக்கு, எவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை காட்டுறதுக்காகத்தான் சிதறல் வரைவு வரையப்படுது. அதாவது உற்பத்தி வேலை ஒன்று முடிஞ்ச பிறகு அதனை பழுது பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது அதை அறிந்து கொண்டு ஒரு கட்டளையிட வேண்டிய, நீங்க அதை கற்பிக்க வேண்டிய அல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட முறையை முப்பரிமாண தோற்றத்தில் காட்டுறதான் இந்த சிதறல் வரைவுன்னு சொல்றோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் டிராயிங்ல அடுத்த பகுதி சித்திர காட்சி, அதாவது பிக்சரல் வியூ. ஸோ பிக்சரல் வியூ ஏன் அமைக்கிறோம்னு சொல்லிச்சோனால் ஒரு உருவாக்கப்பட வேண்டிய ஒரு பொருளின் முழுமையான தோற்றத்தை அப்படியே காட்டுவதற்கு, முழுமையான தோற்றத்தை அப்படியே காட்டுவதற்கும் அந்த உற்பத்தி செய்யப்படுற உற்பத்தி பொருள் உற்பத்தி செய்து முடிஞ்ச பிறகு எவ்வாறு அமையும் என்றதை காட்டுறதுக்கு தான் இந்த சித்திர காட்சிகளை நாங்கள் இங்கே பயன்படுத்தும். சரியா பிள்ளைகள்? அப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் என்னன்னு சொல்லிச்சனால், அதாவது வரைவுன்ற ஒரு பகுதி எந்திரவியல் வரைவுல எத்தனை படிமுறையில் அந்த வரைவுகளை உற்பத்தி செய்கிறோம், வரைவுகளை வரைகிறோம், அதை வச்சுக்கொண்டு எப்படி அதாவது உற்பத்திகளை மேற்கொள்றோம் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். ரைட். இப்ப பார்ப்போம் குடிசார் எந்திரவியல் துறை. குடிசார் எந்திரவியல் துறையில பயன்படுத்துறது குடிசார் எந்திரவியல் துறை வரைபடங்கள். இந்த வரைபடங்கள் ஒரு கட்டடவாக்க துறையில அந்த கட்டடம் உருவாக்கப்பட வேண்டிய அமைப்பு விஷயங்களையும்
அந்த கட்டடத்திலான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கியதாக அந்த படம் அமையும். ஒரு கட்டடத்தினுடைய படத்தை நாங்கள் கொடுக்க முகப்பு தோற்றம் முன்னுக்கு இருந்து பார்க்க தெரிகிற முகப்பு தான் ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி கிடைப்படம் அதை மேலே இருந்து விமானத்தில் இருந்து அல்லது மேலே இருந்து நாங்கள் நோக்குகின்ற போது எவ்வாறு தெரியும் அந்த கட்டடம் எந்த அமைப்பில் தெரியும் என்ற வியூ தான் பிளான் என்று சொல்றோம் நாங்கள். அது கிடைப்படம். மற்றவாதனா பக்கத்தோட்டம், இடப்பக்கத்தோட்டம், வலப்பக்கத்தோட்டம் சொல்லுவோம். சில வேளைகளில் அந்த கட்டடத்தினுடைய குறுக்குவெட்டு இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினூடாக அந்த கட்டடத்தை நாங்கள் அப்படியே செக்ஷன் பண்ணினோம் என்றால் அது எவ்வாறு அமையும் என்ற படம். அதை விட ஒரு அத்திவாரத்துக்கு கட்டாயம் பவுண்டேஷன் இருக்கும். அத்திவாரம், அந்த அத்திவாரம் மண்ணுக்கு கீழே இருக்கும். இந்த அத்திவாரம் கீழே எப்படி அமைஞ்சிருக்கு என்ற விஷயத்தை காட்டுற அத்திவார படங்கள், பவுண்டேஷன் டீடைல்ஸ். அதோட ஒரு கட்டடத்தில் ஜன்னல்கள், கதவுகள் என்ற விவரங்கள், மற்ற ஏனைய அந்த கட்டடத்தோட பூட்டப்பட்டிருக்க அழகு பொருட்கள் இல்லையா, அந்த பகுதிகளை உள்ளடக்கிய படங்கள். மற்றது இந்த கட்டடம் அமைஞ்சிருக்கிற இடத்தை காட்டுகிற இட அமைவு படம், சைட் பிளான்ஸ். இவ்வளவு விடயங்கள் ஒரு குடிசார் எந்திரவியல் படத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். சானே இதில் நீங்க பாத்தீங்கன்னா பின்னுக்கு ஒரு படம் மட்டும் காட்டியிருக்கேன் நான் பாருங்க. இந்த படத்தில் ஒரு கட்டடம் உண்டு. அந்த கட்டடம் ஃப்ரண்ட் எலிவேஷன் காட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி அங்கே சைட் எலிவேஷன் காட்டப்பட்டிருக்குது. அதுக்குள்ள பிளான் காட்டப்பட்டிருக்குது. அதே போல இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டடத்துடைய பிளான் வியூண்ட விரிவான விளக்கம் அங்கே தரப்பட்டிருக்கு. இப்படித்தான் ஒரு குடிசார் எந்திரவியலுக்கான ஒரு வரைபடம் அமைக்கப்பட்டிருக்கும். இதில் குறிக்கப்பட்டிருக்க தரவுகள், தகவல்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் அந்த கட்டடத்தை உருவாக்க வேண்டும். கட்டடத்தை உருவாக்குபவர் இவ்வளவு தகவலையும் வச்சுக்கொண்டு உருவாக்குவார். ரைட். இப்ப குடிசார் எந்திரவியல் துறையில் இன்னொரு பகுதி இருக்குது. ஒரு நாள் வீட்டை கட்டினோம்னு சொன்னால் கட்டாயம் அதுக்கு நீர்க்குழாய் எல்லாம் பொருத்த வேண்டி இருக்கும். அப்ப நீர்க்குழாய் எந்த வழியால வர வேணும், என்ன சைஸ் குழாய், எந்த அளவினுடைய குழாயில எந்த அளவு குறைக்கப்படணும் அல்லது கூட்டப்படணும், எந்த இடங்கள்ல என்னென்ன பொருத்தப்படணும், டப், சிங், ஷவர் அப்படி இருக்கும். அப்ப அதுகள் எல்லாம் எங்கெங்க பொருத்தப்படணும் என்றதை குறிக்கிற ஒரு படம், அது தனிப்படமாக, அதாவது குழாய் நீர் வளங்கள் திட்டப்படம் என்று சொல்லுவோம். அது இந்த குடிசார் எந்திரவியல் துறைக்கெல்லாம் அமையும். இங்கே வழங்கப்பட்டிருக்கிற படத்தை அவதானிச்சு பாருங்க பிள்ளைகள். அப்ப இதுல ஒரு வீட்டுக்கான குழாய் நீர் வளங்கள் என்ற ஒரு திட்டப்படம் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. அந்த படத்துல அதாவது மேல்நிலை தாங்கியில இருந்து வீட்டினுடைய சமையலறை, குளியலறை வரைக்கும் நீர் குழாய் கொண்டு செல்லப்படுகின்ற விதம் காட்டப்பட்டிருக்குது. அது சில குறியீடுகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது. இது இப்போ உங்களுக்கு விளங்காட்டியும் அடுத்தது பின்னு போய்க்க அதை பற்றி தான் சொல்ல போறோம். அதாவது குழாய் நீர் வழங்க திட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற குறியீடுகள் இருக்கின்றது. அதே போன்று இங்கால கன்னட வாக்கத்தில் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு பொருட்களுக்கும் பயன்படுத்துகிற குறியீடுகள் இருக்குது. அந்த குறியீடுகளை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த வரைபடங்களை வரைகிறோம். சரிதானே? இதில் பாருங்க, அதாவது குடிசார் எந்திரவியல் படங்களை நாங்கள் வரையும் பொழுது அதாவது குறித்த ஒரு அளவிடை பின்பற்றப்பட வேண்டும். பொதுவாக நாங்கள் குடிசார் எந்திரவியல் படங்கள் திட்டப்படங்களை வரையல, அதாவது 1:100 ஒன்றுக்கு 100 என்கின்ற அளவு திட்டம் அல்லது 8 அடிகள் 1 அங்குலம் என்ற அளவு திட்டம், 8 அடிகள் 1 அங்குலம் என்ற அளவு திட்டத்தை நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம் சாதாரண கட்டடத்துடைய படங்கள் வரை. இதுலையும் அத்திவாரங்களுடைய படங்களை நாங்கள் வரையக்கல. அத்திவாரத்தினுடைய விவரம் கொஞ்சம் விளக்கமாக இருக்கணும் என்றதுக்காண்டி கொஞ்சம் அந்த படத்தை பெருப்பிச்சு வரைகிறோம். 1:20 என்று சொல்லி காட்டுறோம். அதாவது 2 அடிகள் 1 அங்குலம் சொல்லி காட்டி வரையும். இந்த அளவிடைகள் பொதுவாக பயன்படுத்தப்பட்டுத்தான் இந்த வரைபடங்கள் வரையப்படுகின்றன. அளவு திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் பின்னுக்கு பார்க்க இருக்கிறோம். அதால நாங்கள் இங்கே அளவு திட்டத்தின் அளவு திட்டம் என்றா என்ன, 1:100 என்றா என்ன, 1:20 என்றா என்ன என்ற விஷயங்களை நாங்கள் பின்னுக்கு விவரமாக பார்க்க இருக்கிறதால நாங்கள் அங்கால கடந்து செல்வோம். இந்த இதில் பாருங்க, இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லினால் அதாவது குடிசார் எந்திரவியல் துறையில் வரைதலுக்கு பயன்படுத்தப்படுகிற குறியீடுகளை தந்துக்கிறேன். சானே, அப்ப இந்த குறியீடுகள் ஒவ்வொன்றும் பயன்படுத்தப்பட்டு தான் இங்கே நாங்கள் எந்திரவியல் துறையில் அதாவது
நீர்வளங்கள் துறையில் பயன்படுத்தப்படுகின்ற குறியீடுகள், பிளம்பிங் அண்ட் பைப்பிங் சிஸ்டத்தில் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். அதுக்கு வர வேண்டிய குறியீடுகள் எல்லாம் இங்கே தரப்பட்டிருக்குது. எந்த இடத்துல பைப் எவ்வளோ பாகையில் வளைய வேணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இப்படி நாங்கள் படத்தில் குறிச்சோம்னா ரைட் எல்வோ 45 பாகை எல்வோ, 90 பாகை எல்வோ, இப்படி ஒரு குறியீட்டை போட்டு இதில் இருக்கிற மாதிரி ஒரு குறியீட்டை போட்டு இதை நாங்கள் 45 பாகை எல்வோ ஒன்று போட்டோம்னு சொன்னால் ஒரு பெண்ட் உண்டு, நாங்கள் அதில் போடுறோம். 45 பாகையில் வளையக்கூடிய வளைய உண்டு, அதில் போடுவோம். நாங்கள் சரிதான பிள்ளையர்? வர ஷவர் எங்கே வர வேணும், வோல் வேல்வ் எங்கே வரணும், கேட் வேல்வ் எங்கே வரணும் என்ற விஷயங்களை இந்த குறியீடுகள் மூலமாக தான் நாங்கள் அங்கே காட்டுறோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லினால் இதில் பாருங்க, இங்க இருக்கிற படத்தில் பாருங்க. அதாவது ஒரு குடிசார் எந்திரவியல் துறையில் நாங்கள் கீறி இருக்கிற கோடுகள் அடிப்படையில் தடித்த கருத்த கூட காட்டணும். அது போல் சுவர், அந்த சுவரில் நடுவில் வெள்ளையா ஒரு இடைவெளி விட்ட சின்ன கோடு வந்து சொல்லிச்சினால் விண்டோ, ஜன்னல். அதே மாதிரி கீழே இருக்கிற குறியீடும் அடுத்த குறியீடும் ஜன்னலுக்குரிய தான். ஜன்னல்கள் பல்வேறு வகையில் இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா டோர், இப்படி இருந்தனால ஒரு டோர், கதவு, பிணைச்சால் போடப்பட்ட கதவு. அதை கீழே ஸ்லைடிங் ரோடு இருக்குது, அதை சைட்டால் எப்படி மூவ் பண்ணும், சரி எப்படி மூவ் பண்ணக்கூடிய கதவு, சரிதானே? அதே டாய்லெட், ஷவர், சிங் போன்றவற்ற குறியீடுகள் இங்கே தந்திருக்கிற நாங்கள் இதைத்தான் பயன்படுத்தி நாங்கள் அங்கே வேற இதெல்லாம் பயன்படுத்தும். அப்போ குடிசார் எந்திரவியல் துறையில் வரையப்படுற வரைவுகளும் அந்த வரைவுகளில் பயன்படுத்தப்படுற குறியீடுகளையும் இப்போ நாங்கள் பார்த்துக்கிறோம். சரிதான? இப்போ பாருங்க, அதாவது மின்சாரமும் இலத்திரனியலும் துறை, மின்சாரமும் இலத்திரனியலும் துறை. இந்த மின்சாரம் இலத்திரனியல் துறையில் ஒன்று கம்ப்ளீட் பிளான் சொல்றோம், அதாவது பூர்ண திட்டப்படம், மற்றது மின்சுற்று வரைபடம், மற்றது அளவு விவரங்கள் போன்ற விடயங்களை உள்ளடக்கி அதாவது தனித்தனி பகுதியாகவும் அல்ல முழுமையாகவும் இந்த படங்களை வரைஞ்சிருக்கும். இதை பாருங்க, நான் ஒரு படம் கொண்டு காட்டுறேன். இது பூர்ண திட்டப்படம், அதாவது எலக்ட்ரிசிட்டி லைன்ல இருந்து இலங்கை மின்சார சபையினுடைய மின் இணைப்பு கம்பத்தில் இருந்து எங்களோட வீட்டுக்கு மின்சாரத்தை கொண்டு வந்து மின்வடங்களை, அந்த மின்வடங்களை எப்படி எங்களுடைய பரம்பற்பட்டிக்கு கொண்டு போய் எங்களோட தேவையான இடங்களுக்கு கொண்டு போற என்ற விஷயத்தை காட்டுறதுக்கான ஒரு படம் இது. அதாவது வழங்கற்பலகையில் அமைக்கப்படுற இடம், மின்மானி, மின்குமிழ், மின்விசிறி என்பன, அதை விட அதில் ஒருங்கிணைக்கிற கம்பிகள், வடங்கள், மின்வடங்கள் எப்படி இடப்பட வேண்டும் என்ற முறைகளை பரும்படியாக காட்டுற ஒரு படம் தான் நான் பூர்ண திட்டப்படம் சொல்லி சொல்றோம். அடுத்த மின்சுற்று வரைபடம் சொல்லிக்கலாம். இங்கே மின்மானி, வழங்கற்பலகை, நுட்ப மின்சுற்றுடைப்பான் போன்றவற்றை நாங்கள் எவ்வாறு அமைக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில் அமைக்க வேண்டும், எத்தனை அமைக்க வேண்டும் என்றதை காட்டுற படம் தான் இந்த மின்சுற்று வரைபடமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் கம்பிகளுடைய சுற்று அமைப்பு படம். இப்படி ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சர்க்கிட் டயக்ராம்னு சொல்லுவோம் நாங்கள். இதை நீங்கள் கவனமாக இப்படியான ஒரு வரைபடத்தை தான் எங்களுக்கு வரைஞ்சு தருவார்கள். அந்த வீட்டுக்கு மின்சாரத்தை, வீட்டு மின் இணைப்பு வழங்குகின்ற அந்த நுட்பவியலாளருக்கு இப்படி ஒரு படம் வழங்கப்படும். அவர் என்ன செய்வார்னா, இந்த படத்தை பார்த்து அதை கிரகிச்சு அந்த படத்தில் இருக்கிற விஷயங்களை அடிப்படையில், அந்த தூரங்கள் நீளங்கள் அடிப்படையில் என்ன செய்வார்னு சொன்னால் வீட்டுக்கு மின் இணைப்பை வழங்கும். அப்போ இதெல்லாம் குறியீடுகளால் தான் போட்டு காட்டியிருக்கேன் நாங்கள். அப்போ இந்த குறியீடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் இதை வாசித்து அறிந்து கொள்ளலாம். இது ஒரு சர்வதேச நியமத்துக்கு உட்பட்ட குறியீடுகள். சரி, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஒன்று வரும். அந்த எக்ஸாம் வரைக்கில் உங்களுக்கு ஒரு பேப்பர் தருவார்கள். அதில் மின் சுற்று ஒன்றா நீங்கள் அமைக்க வேண்டிய வரைக்கும் உங்களுக்கு இப்படி ஒரு டயக்ராம் எடுத்து அறிவினம். அதை பார்த்தா நீங்கள் செய்யவும். இதில் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த மின்சாரம் இலத்திரனியல் துறையில் பயன்படுத்தப்படுற குறியீடுகளை போட்டிருக்கோம். தெரியல? அப்போ இதில் இருக்கிற குறியீடுகளை பார்த்துக்கொள்ளும். தனிவழி ட்ரோவர் சுவிட்ச், தனிவழி ரெட்டை ட்ரோவர் சுவிட்ச், தனிவழி தனி ட்ரோவர் சுவிட்ச், மற்ற சுவிட்ச்னு சொல்லி ஒரு வகையான சுவிட்சுகளுக்கு இங்கே பயன்படுத்தப்படுற, அதாவது மின்சுற்று உருவப்படத்தில் பயன்படுத்தப்படுற குறியீடுகளும், கட்டட கலைஞர்களுக்கு அதாவது பயன்படுத்துறதுக்கு வழங்கப்பட்டிருக்க குறியீடுகளும் இங்கே தனித்தனியாக போடப்பட்டிருக்கு. இதை பார்த்துக்கணும். இதை பார்த்து இந்த குறியீடுகளை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பரீட்சையில் இப்படி ஒரு குறியீடை தந்துட்டு நம்ம சொல்லிச்சினால் அதை நீங்கள் இது என்னது 1 கேங் 1 வே சுவிட்சா, 1 கேங் 2 வே சுவிட்சா என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை நீங்கள் கீறக்கூடிய மாதிரி இருக்கும், இணைப்பை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். மீதி குறியீடுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இதையும் பார்த்துக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அளவு விவரங்கள். மின்சார பகுதிகளுக்குரிய பெயர் பட்டியல்
எழுத்துக்களுக்கு பயன்படுத்துகிற குறியீடுகள், சிறப்பு குறியீடுகள், ஒவ்வொரு பகுதிகளுக்குமாக தேவைப்படுகின்ற அளவுகள் என்பவற்றை குறிக்கிற ஒரு படம் தான் இந்த அளவு விவரங்கள் உள்ளடங்கியதுன்னு சொல்றோம். சரி, அப்ப இதுவரையும் நாங்கள் இந்த பாடப்பரப்பின தேர்ச்சி ஒன்றில் இவ்வளவு விஷயத்தையும் பார்த்திருக்கிறோம். நாங்கள் எந்திரவியல் வரைதல்ல பல்வேறு துறைகள் இருக்குது, அந்த துறையில எப்படி எப்படி படங்கள் வரையப்படுகின்ற என்ற விஷயத்தை பார்த்துக்கிறோம். இப்ப நாங்கள் பொறியியல் சார்ந்த கருமங்களுக்கு திட்டப்படத்தினை வரையும் பொழுது பயன்படுத்தப்படுகின்ற கேத்திர கணித உபகரணங்கள், அந்த உபகரணங்களை பயன்படுத்துகிற நியமங்கள், இது தொடர்பாக இப்போ ரைட். திட்டப்படத்தினை நாங்கள் வரையக்கல, அந்த திட்டப்பட வரைவுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அதாவது கேத்திர கணித உபகரணங்கள், அது சம்பந்தமாக நாங்கள் இப்போ பார்க்க வேணும். பல்வேறு வகையான கருவிகள், உபகரணங்கள் திட்டப்படத்தை வரைகிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அந்த கருவிகள், உபகரணங்கள் ஒவ்வொன்றும் அதனுடைய நேர்த்தித்தன்மை, அதனுடைய தரம் சரியான வகையில் உயர் தரத்தில் பேணப்படணும். அப்படி பேணப்பட்டால் தான் நாங்கள் வரைய போகிற எங்களுடைய திட்டப்படமும் நேர்த்தியானதாகவும் சரியானதாகவும் இருக்கும். அவை சாதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகிற கருவிகள் இல்லாமல் திட்டப்படத்திற்காக நாங்கள் நேர்த்தியான கருவிகளை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இதில் முதலாவது பாருங்க, திட்டப்படம் வரைதலுக்கு கட்டாயம் வரைத தாள் வேணும், டிராயிங் சீட்னு சொல்கிறோம். சாதாரணமாக நீங்கள் சின்ன வகுப்புகளில் இருந்து பல்வேறு வரைதத்தாள்களை பயன்படுத்தியிருப்பீங்கள். நீங்கள் பயன்படுத்துகிற அபியாச கோப்பிகள் எல்லாம் தாள்கள் இருக்கும். அதை போன்றதான தாள்களாக இல்லாமல் இந்த வரைதத்தாள்கள் சர்வதேச நியமத்திற்கு அமைய விசேட தன்மைகளை கொண்ட தாளாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒன்று, இந்த வரைதத்தாள்கள் நியம அளவினை கொண்டிருக்க வேணும். இரண்டாவது, ஏனைய தாள்களை விட கூடுதலான பருமனை கொண்டிருக்க வேணும். வலுவழுப்பு தன்மை குறைந்த சொரசொரப்பு தன்மையை கொண்டதாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால் அந்த சொரசொரப்பு தன்மை இருப்பதன் மூலம் அந்த தாளில் பென்சில் வழுக்கி செல்வது, அந்த வழுக்கி செல்வ தன்மை குறைவாக இருக்கிறதால அங்க நாங்கள் குறிப்பிடுற விஷயம் தெளிவானதாக அமையும். சரிதான பிள்ளைகள்? இதுல இப்ப நாங்க பார்ப்போம் இந்த வரைதத்தாளினுடைய நியம அளவுகள். இங்கே வழங்கப்பட்ட படத்தை பாருங்க பிள்ளைகள். சிவத்த பாக்ஸில், சிவத்த பெட்டிக்கில் வழங்கப்பட்டிருக்குது இந்த வரைதத்தாள்களுடைய அளவுகள். A0, A1, A2, A3, A4 என்கின்ற அளவுகள் தந்திருக்கிறேன். இதுக்கு மேலே தரையில், கீழையும் தரையில். இவ்வளவு தாள்களும் தான் நாங்கள் பெரும்பாலும் அதிகமாக வரைதலுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற தாள்களாக இருக்குது. அதில் பொதுவாக இந்த இயந்திரவியல் வரைவில் வந்து நாங்கள் A3 அளவுடைய தாளை தான் பயன்படுத்துகிறோம். அதன் நீள-அகலம் இங்கே போட்டிருக்கிறேன், அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்குது பாருங்க. 297 தர 420 mm அளவில் இருக்கும். மில்லிமீட்டர் அளவுகள் எல்லாமே மில்லிமீட்டரில் இருக்கும். இந்த அளவுடைய தாளத்தை நான் அதிகமாக வரைதலுக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் உங்களுடைய பரீட்சைக்கு பாடசாலை தேவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துவது A4 அளவிலான வரைதல் தாள் மாத்திரமே. A4 அளவிலான வரைதல் தாளுடைய நீள-அகலம் 210 தர 297 மில்லிமீட்டர்களாக இருக்கும். இந்த அளவுகளை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, ஞாபகத்தில் வச்சிருங்க. A4 2 தாள்களை சேர்த்து வைத்தால் A3 அளவுடைய தாள் வரும். அதே போன்று A3 தாள் 2 சேர்த்து வைத்தால் A2 அளவு வரும். அதே போன்றுதான் மிச்ச தாள்களும் அவருடைய அளவுகளும் வரும். அதனுடைய அளவு அட்டவணையும் தாள்களுடைய அளவுகளும் பின்னால் தந்திருக்கேன், அதை பார்த்துக்கொள்ளுங்க. மறுபடியும் பாருங்க பிள்ளைகள், இந்த திட்டப்படங்கள் வரைகிறதுக்கு நாங்கள் முன்னே சொன்ன போல A0 இருந்து A4 வரையிலான தாள்களை பயன்படுத்தினாலும் விசேட சந்தர்ப்பங்களில் A0 விட கூடிய அளவுடைய தாள்களையும் பயன்படுத்துகிறோம். அதாவது 2A0, 4
A0 போன்ற அளவுடைய தாள்களையும் பயன்படுத்துவோம். மிகப்பெரிய தாள்களாக இருக்கும். இது எல்லா சந்தர்ப்பங்களிலும் இல்லை, தேவையான விசேட சந்தர்ப்பங்களில் மாத்திரம் நாங்கள் வரைகிறோம். இங்க நாங்கள் வரையத்தாளினுடைய அதாவது அந்த தடிப்பு வந்து அதாவது சதுர மீட்டர்ல உள்ள கிராம் கணக்கெல்லாம் அளக்கிறோம். சதுர மீட்டர் உள்ள கிராம் அந்த கணக்கில் தான் நாங்கள் இங்க அதனுடைய தடிப்பழக்கம் கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர் சொல்றோம். நாங்கள் அதைத்தான் GSM என்று சொல்லுவோம். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா கேள்விப்படுறீங்க 70 கிராம் பேப்பர், 80 கிராம் பேப்பர், 90 கிராம் பேப்பர்னு சொல்லி தான் கேள்விப்படுவீங்க. சரி பிள்ளைகள், அப்ப இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அடுத்த விஷயம் பாருங்க, இங்கே படத்தில் தந்திருக்கிறோம் சில வகையான விரதல் தாள்கள் வந்திருக்குது. நெய்வரி தாள் என்று சொல்லுவோம். எங்களுக்கு கடந்த காலங்களில் பரீட்சைக்கு வந்த தாள்கள் சிலவற்றை நாங்கள் இங்கே தந்திருக்கிறோம். இந்த தாள்களும் பரீட்சைக்காக அதாவது வரைதலுக்காக உங்களுக்கு வழங்கப்படும். பரீட்சிப்பதற்கு நாங்கள் எங்களுடைய படங்களை வரைந்து பரீட்சிப்பதற்கு இவ்வாறான தாள்களை பயன்படுத்துவோம். இவ்வளவு நேரம் தாள்களை பற்றி பார்த்தீங்கள், தாள்களுடைய வரைதல் தாள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த வரைதல் தாள்றத வரைகிறதுக்கு நாங்கள் பென்சில்களை பயன்படுத்துறோம். பென்சில்கள் மிக முக்கியமான ஒரு கருவி இங்க பொறிமுறை வரைதலில். சாதாரணமா உங்களுடைய கல்வியின் ஆரம்பம் பென்சில்ல தான் தொடங்கி இருக்கும். ஆனால் இங்க வரைதலுக்கு பயன்படுத்துகிற பென்சில்ல சில விசேட தன்மைகள் இருக்கும். நீங்கள் கடையில போய் எனக்கு பென்சில் ஒன்று தாங்கன்னு கேட்டால் அவருடனே உங்களுக்கு ஒரு பென்சிலை தூக்கி தருவார். நீங்கள் ஏதாவது பார்த்து கொண்டு இருப்பீங்களா? இல்லையே. அப்படியே தூக்கி ரைட் நல்ல பென்சிலா என்று கேட்டு வச்சுட்டு வந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் பொறியியல் மாணவர்கள் பென்சிலை வேண்டும் பொழுது அதை பார்த்து அறிந்து அந்த பென்சிலுடைய தரம், அதனுடைய அந்த பென்சில் என்ன பென்சில் என்றதையெல்லாம் அறிந்து பார்த்தான் வேணும். ஏனெனில் ஒவ்வொரு வகையான பென்சிலும் ஒவ்வொரு வகையான எழுத்து திறன் கொண்டவை. எங்களுக்கு சாதாரணமாக பல வகையான பென்சில்கள் இருக்கின்ற விஷயத்தை நாங்கள் இப்ப கற்றுக்கொள்ள போறோம். பென்சில்ல பாருங்க, எங்களுக்கு வெளிப்பக்க தோட்டத்தில் பார்க்க பல வகையான பென்சில் இருக்கு. பென்சிலுடைய குறுக்குவெட்டு முக தோற்றம் வட்டமுடைய பென்சில்களும் இருக்குது, ஐங்கோணம் அல்லது அறுகோண வகையில் உள்ள பென்சில்களும் இருக்குது, நீள்வட்ட வடிவத்தில் உள்ள பென்சில்களும் இருக்குது, இப்ப முக்கோண வடிவத்தில் வர பென்சில்கள் வருது. இந்த எல்லா பென்சில்களையுமே நாங்கள் பொறிமுறை வரைதலுக்கு பயன்படுத்த முடியாது. எங்களுக்கு பொறிமுறை வரைதலுக்கு மிக உகந்த பென்சில் என்று சொன்னால் வட்ட வடிவமுடைய பென்சில் தான் எங்களுக்கு மிகவும் உகந்தது. ஏன் என்று சொல்லி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். இப்ப பாருங்க, பென்சில் நீங்கள் சாதாரணமா உலகளம் பயன்படுத்துற பென்சில் HB. நீங்க பென்சில் எடுத்து பென்சில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் HB என்று அடிச்சிருக்கு. ஆங்கில கேபிட்டல் எழுத்துல H B இருக்கு. அது ஒரு வகை பென்சில். அதே போன்று அடுத்தது B வகையில தனிய B போட்ட ஒரு பென்சில் இருக்கும். 2B 3B 4B 5B 6B 7B என்று சொல்லி அப்படின்னு வருவோம். B அதே H-லையும் H 2H 3H 4H என்று சொல்லி இங்கள அதனுடைய இலக்கங்களும் கூடிக்கொண்டு போவோம். H இங்க நாங்கள் H-ஆல என்னத்தை கருதுறோம்னு சொல்லினால் H அந்த பென்சிலுக்குள்ள அமைந்திருக்கிற காரியத்தினுடைய கடினத்தன்மை. சரிதான பிள்ளைகள்? அப்ப இந்த எச்சலத்துடன் சேர்ந்து வருகின்ற இலக்கங்கள் 2, 3, 4 என்று சொல்லி அதனுடைய பெறுமதி அதிகரித்து செல்ல செல்ல பென்சில் காரியத்தினுடைய கடினத்தன்மையும் அதிகரிக்கும், ஹார்ட்னஸ் அதிகரிக்கும். அப்ப ஹார்ட்னஸ் தன்மை அதிகரித்து போக போக அந்த பென்சிலை கொண்டு நாங்கள் வரைதாளில் அதாவது வரையும் பொழுது அந்த வரைதாளில் படிகின்ற காரியத்தினுடைய அளவு குறையும். காரியத்தின் அளவு குறையல எங்களுக்கு பென்சில் அந்த தருகின்ற அந்த கோடு நிறங்குறைந்த மெல்லிய கோடுகளாக வந்து கொண்டிருக்கு. சரி, பொறிமுறை வரைதல்ல பல இடங்களில் நாங்கள் மெல்லிய தடித்த கோடுகளை வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. அதுக்காக இவ்வாறான பென்சில்களை பயன்படுத்தும். இப்போ அந்த பென்சிலுக்கு பி எழுத்தினால என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அந்த பென்சிலுக்குள்ள இருக்கிற காரியத்தினுடைய மிருதுத்தன்மை, சாஃப்ட்னஸ் சொல்லுவோம், அல்லது தமிழ்ல சொன்னா மாவுத்தன்மைன்னு சொல்லுவோம். அந்த பியோட சேர்ந்திருக்கிற இலக்கங்கள் 2, 3, 4 என்று தொடர் இலக்கங்கள் அதிகரித்து செல்ல என்ன நடக்கும்னு சொன்னால் பென்சிலுடைய மாவுத்தன்மை அதிகரிக்கும். பென்சில் கூட அந்த காரியம் தேய்கிற தன்மை அதிகரிக்கும் கூடுதலாக. அப்ப கூடுதலாக தேயும் பொழுது எங்களுக்கு
அதாவது தடித்த நிறம் கடுமையான நிறத்தை கொண்ட கோடுகள் உங்களுக்கு விரல் தாளிலே கிடைக்கும். சரிதான பிள்ளைகள்? அப்ப இதுதான் Hக்கும் Bக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாக நாங்க விரல் வேலைகளுக்கு 3 பென்சில்களை பயன்படுத்துறோம். ஒன்று HB பென்சில், இரண்டாவது 2B 2H. இந்த 3 வகையான பென்சில்களையும் பயன்படுத்தித்தான் நாங்கள் இங்கே வரைவு வேலைகளை செய்ய போறோம். சரி, இந்த படத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது H பென்சிலால கீறப்பட்ட கோடுகள் நிறம், 2H பென்சிலால கீறப்பட்ட கோடுகள் நிறம், 2B பென்சிலால கீறப்பட்ட கோடுகள் நிறம் என்பதை தந்திருக்கோம். அந்த 3 நிறங்களுக்கு மேலே வித்தியாசங்கள் இருக்கு பார்த்துக்கோ. இங்க பாருங்க, அந்த பென்சிலால வரையப்பட்ட சில உருக்கள் தரப்பட்டிருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பென்சில் முனைக்கும் நேர அதால கீறப்பட்ட கோடுகளையும் காட்டியிருக்கிறார். ஒவ்வொன்றிலையுமே நிறங்கள்லையும் அதனுடைய தடிப்பத்திலையும் வித்தியாசம் இருக்கிறத அறிஞ்சு கொள்ளுங்கள். இங்கால இருக்கிற 2 பென்சிலும் அந்த பச்சை கலர்ல மஞ்சள் கலர்ல இருக்கிற 2 பென்சிலும் கூர்முனைகள் மாற்றுகின்ற பென்சில்களாக இருக்கும். இப்ப வருகின்ற அதாவது பென்சில் கூர்முனைகள் மாற்றி பயன்படுத்துகின்ற பென்சில்களாக இருக்கும். சரிதான பிள்ளைகள்? இப்ப அடுத்த விஷயம், நாங்கள் இதுக்கு பயன்படுத்துற பொருட்கள்ல அழிப்பான் கட்டாயம் தேவை. பென்சிலை நாங்கள் பயன்படுத்தணும் சொன்னால் எங்களுக்கு அழிப்பான் கட்டாயம் தேவைப்படும். இந்த அழிப்பான் எவ்வாறானதாக இருக்கணும் சொன்னால் ரப்பர் மின் கலவையால் தயாரிக்கப்பட்ட வெண்மை நிறமுடைய அழிப்பான இருக்கணும். அதாவது அதனுடைய மூளை விளிம்புகள் நேர்த்தியானதாக இருக்கணும். இவ்வளவு முக்கியமான சில கருவிகளை பார்த்து வேற எதுக்கு பயன்படுத்தும். இப்ப பாப்போம், கேத்திரகர்ந்த உபகரண தொகுதி திட்டவரை கொண்ட வரையக்களை கேத்திரகர்ந்த உபகரண தொகுதி எங்களுக்கு கட்டாயம் அவசியமானது. இதை நாங்கள் பொதுவாக 2 வகைக்குள்ள உட்படுத்தி வச்சுக்கோம். ஒன்று பாடசாலை பயன்பாட்டுக்காக பயன்படுத்துகின்ற கேத்திரகர்ந்த உபகரண தொகுதி, தொழில் ரீதியான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகின்ற கேத்திரகர்ந்த உபகரண தொகுதி. 2 தொகுதியிலுமே அளவுகோல், மூளை மட்டம், பாகமானி, கவராயம், விரிகருவி என்ற பொருட்கள்லாம் இருக்க போகுது. இதுல இருக்கிற தரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தொழில் ரீதியாக பயன்படுத்துறது, பாடசாலை பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறது என்று சொல்லி வேறுபடுத்துறோம். தொழில் ரீதியாக ஒரு பொறிமுறை வரைதலுக்கு பயன்படுத்துகிற ஒரு வரைஞர் தரமான கேத்திரகர்ண உபகரண தொகுதிகளை வச்சிருப்பார். இதில் நான் குறிப்பிட்ட கேத்திரகர்ண உபகரணங்கள் இங்க பாருங்க. பொதுவாக இதெல்லாம் உங்களுக்கு பரிச்சயமானவை. ஆனால் இங்கே பொறிமுறை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் இதை சில பொருட்களை பல்வேறு பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தியிருப்பீங்கள். ஆனால் பொதுவாக நியமத்துக்கு ஏற்ப நாங்கள் இங்கே என்னென்ன பொருட்களை என்னத்துக்கு பயன்படுத்தப்பட வேணும் என்ற விஷயங்களை தான் இங்கே பார்த்து வரப்போறோம். எப்படி இவற்றை பயன்படுத்தணும்னு சொல்லியும் பார்த்து வரப்போம். முதலாவது நான் அளவுகோல், ரூலர். இது பிளாஸ்டிக்கில் பார்த்திருப்பீங்கள், மரத்தில் பார்த்திருப்பீங்கள், அல்லது உலோகத்தில் கூட பார்த்திருப்பீங்க. இங்க பொதுவா நாங்கள் பொறிமுறை வரைதலுக்கு ஒளியை ஊடுருவக்கூடிய பிளாஸ்டிக்னாலான அளவுகோல்களை பயன்படுத்துவது பெரிதும் சிறந்தது. இதுல அளவீட்டு பெறுமதிகளை பெற்றுக் கொள்றதுக்கும் தேவையான அளவுகளை குறித்துக் கொள்றதுக்கும் அளவுகளை பரீட்சித்து பார்க்கறதுக்குமான தேவைகளுக்கு நாங்கள் இந்த அளவுகோல்களை பயன்படுத்தும். இதுல பாருங்க, இதுல பல்வேறு வகையான அளவுகோல்கள் போட்டிருக்கிறோம். 3 முக அளவுகோல்கள் இருக்குது. இந்த அளவுகோல்கள் விசேடமானவை. நாங்கள் இங்க பார்க்க போற அளவு திட்டங்கள் இருக்குது. அந்த அளவு திட்டங்களை இது பிரதி பண்ணி வச்சிருக்கும். அந்த அளவு திட்டம் இலகுவாக பெறுவதற்கு இந்த அளவுகோல்களை நாங்கள் பயன்படுத்தும். அடுத்த மூளைமட்ட சோடி, செட் ஸ்கொயர். இதுவும் ஒளிபுகவிடக்கூடிய பிளாஸ்டிக்னால உருவாக்கப்பட்டதை பயன்படுத்துவதே மிகச் சிறந்தது. இதில் 2 மூளைமட்ட சோடிகள் இருக்கும். ஒன்று அதாவது 90 பாகையை கொண்ட இரு சமபக்க முக்கோணிகளாக இருக்கும். 45 பாகை, 45 பாகை, 45 பாகை, 90 பாகை என்ற 3 கோணங்களை மூளைகளை கொண்ட மூளை மட்டமாக இருக்கும். இதை நாங்கள் சொல்லுவோம் 45 பாகை மூளை மட்டம் என்று சொல்லி அழைப்போம். மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 பாகை, 60 பாகை, 90 பாகை கோணங்களை கொண்ட மூளை மட்டமாக இருக்கும். இதை 30 பாக மூலமட்டம் என்று சொல்லினோம், அல்லது 90 பாக மூலமட்டம் என்று சொல்லுவோம். இங்கே நாங்கள் படத்தில் காட்டியிருக்கிறேன் இந்த 2 மூளை மட்டங்கள். இதனை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய போறீங்க பொறிமுறை வரைவில் என்றதை பின்னுக்கு பார்ப்போம். அடுத்த பாருங்க, பாகைமானி. ஒளி ஊடுருவக்கூடிய பிளாஸ்டிக் அலசை இருக்க வேணும். அரைவட்ட வடிவத்தை கொண்டிருக்கும். அதாவது 1 பாகை தொடக்கம் 180 பாகை வரையான அளவுகளை இந்த பாகமானியிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
அடுத்த முக்கியமான விஷயம் கவராயம். அதாவது கரைபடியாத அதாவது துருப்பிடிக்காத உருக்கு அல்லது பிளாஸ்டிக் அல்லது வெண்கலத்தினால தான் இது செய்யப்படுது. இதை நான் பார்த்தோம், ஒரு பக்கம் கூர்முனை கொண்டதாக இருக்கும், மறுபக்கத்தில் அதாவது பென்சில் இணைக்கிறதுக்கு ஏற்ற வகையான அமைப்பை கொண்டதாக காணப்படும். சில பென்சில் கூற இணைப்பதற்கு ஏற்ற வகையான அமைப்பை கொண்டிருக்கும். திட்ட வரைபடங்களை வரைவதற்கு கவராயம் அதிகமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். கம்பாசன் சொல்லுவோம் நாங்கள். இதை பயன்படுத்தி வட்டத்தை வரையலாம், அரை வட்டத்தை வரையலாம், அளவீடு ஒன்றை பிரதி செய்யலாம், சமமான அளவுகளை அமைத்துக் கொள்ளலாம், எளிய கோட்டிற்கு செங்குத்து கூட வரையலாம். ரைட்? இல்லை நாங்கள் இங்கே கவராயத்தை காட்டியிருக்கிறேன். இந்த கவராயத்தை கையாளும் பொழுது நீங்கள் மிக நுணுக்கமாக அதை கையாள வேண்டும். அதுக்கான முறைகள் சில இருக்குது. கவராயத்தினுடைய மேற்பகுதியை இந்த 2 விரல்களுக்கு நடுவில் பிடித்துக் கொள்ளணும். பிடித்துக்கொண்டு அந்த கவராயத்தினுடைய சாய் பகுதி 2லையும் அமர்த்தப்படாத வகையில் நாங்கள் வரையவும். இங்கே மேலே தான் பிடிக்கணும். அது வரைதலில் மிக முக்கியமான சொன்னால் அளவிடை எடுத்து அளவிடையை வைத்து நாங்கள் வரையும் பொழுது கீழே பிடிச்சோம்னு சொன்னால் 2 தண்டுகளும் அமர்த்தப்படைகள் அல்ல விரிவடைகள் அந்த அளவு மாறிடும். அதனால் நாங்கள் வரைந்த படங்கள் அனைத்துமே என்ன செய்யலாம்னு சொன்னால் பிழைத்து போகலாம். ஆகவே அந்த முறைக்கேற்ப நாங்கள் கவராயத்தை கையாளல் வேண்டும். அடுத்த பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் விரிகருவி டிவைடர்னு சொல்லுவோம். 2 பக்கமும் கூர்முனைகளை கொண்டதாக இருக்கும். நாங்கள் இதை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் அளவீடுகளை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு நீள அளவை பிரதி எடுத்துக் கொள்ளலாம். இது போன்ற தேவைகளுக்கு நாங்கள் இங்கே வரைவுகளை இதில் பயன்படுத்தலாம். சரிதானே? இந்த இதில் இருக்கிற கருவிகளை பாருங்க, பல்வேறு வகையான அமைப்பு முறைகளில் இந்த விரிகருவி அமைந்திருக்கு. அடுத்த விஷயத்துக்கு வரோம். கேத்திரன் ஒரு தொழில இன்னொரு விஷயம் இருக்கு, உருவரை தகடு என்று ஒன்று இருக்கு. இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மெல்லிய பிளாஸ்டிக்கால உருவாக்கப்பட்டிருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட வட்ட வடிவம், நீள்வட்ட வடிவம், சதுர வடிவம், வளைவான வடிவங்கள் எல்லாம் இருக்கு. இதுகள் நாங்கள் வரைதல்ல பல்வேறு சில நுணுக்கமான சந்தர்ப்பங்களில் சின்ன சின்ன வளைவுகள் கீழ்வுகள் அடுக்க வேண்டி வரைக்கல இதை பயன்படுத்தி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் அந்த உருவரை தகடு. பார்த்துக்கொள்ளும். அப்ப இந்த உருவரை தகடின் மூலம் நாங்கள் வரைவுள்ள சில சந்தர்ப்பங்களை இவர்களையும் பயன்படுத்த வேண்டி இருக்கு. சரிதானே? அப்ப இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் கேத்திரகன உபகரண தொகுதியும் வரைதலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற சில முக்கியமான பகுதிகளையும் பார்த்தோம். இப்ப பார்க்க போற பகுதி என்னன்னு சொன்னால் வரைதற் பலகையும் துணைப்பாகங்களும், டிராயிங் போர்ட் அண்ட் கம்பனன்ட்ஸ். சரியான பிள்ளைகள்? அப்ப வரைதற் பலகையினை ஏன் நாங்கள் இந்த வரைவுக்கு பயன்படுத்துகிறோம் சொன்னால், நாங்கள் வரைகின்ற வரைதாளை நேர்த்தியாக பொருத்தி எங்களுடைய வரைவை நேர்த்தியாக எடுத்துக்கொள்வதற்காகவே இந்த வரைதற் பலகை பயன்படுத்தப்படுகின்றது. இது மரத்திலையும் இருக்குது, வரைதற் பலகை பிளாஸ்டிக்லையும் இருக்குது. சாதாரணமாக நாங்கள் வரைதலுக்காக பயன்படுத்துகின்ற அந்த வரைவு தாள்களினுடைய அளவுகளை விட சற்று பெரிதாக இருக்கும். இப்போ A3 வரைதற் பலகைன்னு சொன்னால் A3 அளவுடைய தாளை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீளத்தாளையும் அகலத்தாளையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் 2 வரைதல் பலகைகளையும் காட்டியிருக்கிறேன் பாருங்க. மரத்திலான வரைதல் பலகையும் காட்டியிருக்கிறேன், அதே மாதிரி பிளாஸ்டிக்காலான ஒரு வரைதல் பலகையும் காட்டியிருக்கிறேன். இந்த வரைதல் பலகைகளை பயன்படுத்தி தான் நாங்கள் வரைவுகளை வரைகிறோம். இந்த வரைதல் பலகையை A3 மற்றும் A4 அளவுடைய வரைதல் பலகையில் நாங்கள் கையினால் கொண்டு செல்லக்கூடிய பலகை, அதாவது போர்ட்டபிள் டிராயிங் போர்ட்னு சொல்றோம். அதே மாதிரி A2 அளவுடைய விசு வரைதல் பலகைன்னு சொல்றோம், அதாவது பெஞ்ச் டிராயிங் போர்ட்னு சொல்லி, அது மேசை மாதிரி இருக்கும். அதை விட A1 A0 ஆகிய வரைதல் பலகைகளை நாங்கள் என்ன சொல்றோம்னு சொன்னால் வரைதல் இயந்திரம் என்று சொல்றோம், டிராயிங் மெஷின் சொல்றோம். சரிதான பிள்ளைகள்? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 வகையான வரைதல் பலகைகளும் இங்கே காட்டப்பட்டிருக்குது. பெரிய வேலைகளுக்கு நாங்கள் இந்த விசு வரைதல் பலகையை, டிராயிங் மெஷின் என்பவற்றை நாங்கள் இதில் பயன்படுத்தும். சரிதானே? அடுத்தது வரைதல் பலகையுடன் இணைத்து பயன்படுத்துகின்ற துணைப்பாகம் டி ஸ்கொயர், டி அடிமட்டம் சொல்றோம். பலப்படுத்தப்பட்ட பலகையினாலேயோ அல்லது ஒளி போகக்கூடிய பிளாஸ்டிக்னாலேயோ உருவாக்கப்பட்டிருக்கும். நாங்கள் வரைகின்ற வரைதாளில் கிடைக்கோடுகளை உருவாக்குவதற்கு அல்லது கிடைக்கோடுகளை அமைப்பதற்கு நாங்கள் இதை பயன்படுத்துவோம். இந்த டி அடிமட்டத்தில் 2 பாகங்கள் இருக்குது. ஒன்று டி அடிமட்ட விளிம்பு என்று சொல்றது, மற்ற டி அடிமட்ட
குறுக்கு பிடிப்புன்னு சொல்றோம். இந்த குறுக்கு பிடிப்பை நாங்கள் டிராயிங் போர்டினுடைய ஓரத்தோடு அணைத்து நாங்கள் விளிம்பு பகுதியை அந்த வரைதல் தாளின் மேல் பலருவதன் மூலம் நாங்கள் தாளுக்கு சமாந்தரமான கோடுகளை பெற்றுக்கொள்ளலாம், அதாவது கிடைக்கோடுகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டி ஸ்கொயர்ல வந்து 2 வகையான டி ஸ்கொயர் இருக்கு. டி அடிமட்டம். மாணவர்களில் இடதுகை பழக்கமுடைய மாணவர்கள் இருப்பீர்கள், வலதுகை பழக்கமுடைய மாணவர்கள் இருப்பீர்கள். ஆகவே அந்த 2 சாராருக்கும் ஏற்ற வகையில் அந்த டிஸ்னுடைய பிடிப்பு பகுதி மாற்றி அமைக்கப்பட்டு விளிம்பும் மாறி இருக்கு. அந்த டி ஸ்கொயர் 2 வகையாக உற்பத்தி செய்திருப்பார், இடதுகை பழக்கமுடையவர்களுக்கு வலதுகை பழக்கமுடையவர்களுக்கானது. சரிதானே? இல்ல பல்வேறு வகையான டி ஸ்கொயர்ஸ் இங்கே காட்டியிருக்கிறேன்னு பாருங்க. தொழில் நிமித்தம் ஒவ்வொரு நிறுவனங்களும் பல்வேறு வகையில் அதனுடைய தரத்தை பேணி அதை உற்பத்தி செய்வார்கள். அந்த அடிப்படையில் பொதுவான நியமம் அது மாறாது இருக்கு. ஒரு டி அடிமட்டத்தை எவ்வாறு வரைதற் பலகையில பொருத்துறது, அதை பொருத்தி எவ்வாறு நாங்கள் அதை கையாளுன்ற விஷயத்தை நாங்கள் இங்கே காட்டியிருக்கிறோம். டி அடிமட்டத்தை டிராயிங் போர்ட்டோட பொருத்தி வரைதற் பலகையுடன் பொருத்தி அந்த கிடைக்கு மேலே நாங்கள் எங்களுக்கு 45 பாகை என்னுடைய அந்த மூளை மட்டத்தை பொருத்தி கிடைக்கோட்டுக்கு செங்குத்து கோடுகளை கூட நாங்கள் வரைந்து கொள்ளலாம். சேனவழியல் இப்ப நாங்கள் பார்ப்பது வரைதற் பலகையினுடைய துணைப்பாகத்தில் இன்னொன்று இருக்குது, அதாவது வரைதற் பலகை கவ்விகள், டிராயிங் போர்ட் கிளிப்ஸ் சொல்றோம். ஏன்னு சொன்னா நாங்கள் வரைகிற அந்த வரைதல் தாளை வரைதற்கு பயன்படுத்துகிற தாளை போட்டுக்கு மேலே வச்சு விட்டால் அந்த போட்டில் நாங்கள் வரைஞ்சு வைக்க தாளை என்ன செய்யலாம்னு சொன்னால் அரைக்கப்படலாம். அதனால் நாங்கள் வரைவு பிழைத்து போகலாம். அதனால நாங்கள் வரைதற்பதை பொருத்திய இடத்திலேயே வரைதற் தாளை அவ்வாறு இருக்க வேணும், வரைந்து முடியும் வரை. அதற்காக பயன்படுத்துவதான் இந்த வரைதற் பலகையினுடைய கவ்விகள், அதாவது டிராயிங் போர்ட் கிளிப்ஸ் சொல்றோம். பலகையோட வளையத்தால் அசையாம பிடிச்சு வச்சிருக்கோம், மற்றும் அது கரை பிடிக்காத இரும்பினால உற்பத்தி செய்திருப்பினம். டிராயிங் போர்ட் கிளிப்போட இந்த வேலையை செய்யறதுக்கு, அதாவது பசை நாடா சலோடேப்னு சொல்லுவோம், பசை நாடாக்களும் சில ஊசி வகைகளும், அதாவது வரைதற் பலகை ஊசிகளும் பயன்படுத்தப்படுவது இங்கே காட்டியிருக்கிறது. இதுதான் வரைதற் பலகை கவ்வி. 4 மூலைகளிலும் நாங்கள் தேவைக்கேற்ற வகையில் அந்த வரைதற் தாளை வைத்து வரைதற் பலகையுடன் இணைப்பதற்கு இது மிக பொருத்தமான அமையும். நடுவில் காட்டப்பட்டிருக்க படத்தை பாருங்க, அதில் எவ்வாறு அந்த வரைதற் கவ்விகளை நாங்கள் அதில் வரைதற் பலகை கவ்விகளை இணைப்பது என்ற விஷயத்தை நான் அதில் காட்டியிருக்கிறேன். அடுத்த பிள்ளைகள் இந்த கவ்விகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் பசை நாடாக்களை பயன்படுத்துவோம். அது இந்த முறையில் நாங்கள் அந்த பசை நாடாக்களை பயன்படுத்தி வரைதற்றால நிலைநிறுத்தி கொள்வோம் அந்த வரைதற் பலகையுடன். சரிதானே? அப்ப இவ்வளவு நேரம் வரைதலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவிகள் மற்றும் உபகரண தொகுதிகள் சம்பந்தமாகவும் அந்த கருவிகள் உபகரணங்கள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள் சம்பந்தமாகவும் விரிவாக பார்த்தோம். சரிதான பிள்ளைகள்? இவ்வளவு உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் நியம அளவுகளுக்கு போவோம். வரைதலில் பயன்படுத்துகின்ற நியம அளவுகளுக்கு செல்ல இருக்கிறோம். வரைதலில் பயன்படுத்தப்படுகின்ற நியம அளவுகள் சம்பந்தமாக பார்ப்போம். ஏற்கனவே முன்னர் நான் குறிப்பிட்டேன் இந்த அளவுகள் சம்பந்தமாக பின்னுக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு பொருளை நாங்கள் வரையும் பொழுது அந்த அளவுடையை விட, அந்த பொருளுடைய அளவுடைய விட சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ நாங்கள் வரைகிறதான் அளவீடு ஒன்றுக்கு ஏற்ப வரைதல் என்று சொல்றோம். அப்ப இதை நான் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அளவீட்டுக்கு ஏற்ப வரைகிறதுன்றதை நாங்கள் வகைப்படுத்தலாம். ஒன்று முழுமையான அளவுடைய கொண்ட வரைவு, அதாவது பெரிதாக்கி அல்லது விசாலமாக்கி வரைகின்ற வரைவு, சிறிதாக்கி வரைகின்ற வரைவு அல்லது அளவுடை என்று சொல்லலாம். அதாவது முழுமையான அளவினை கொண்டது என்று சொல்ல 1:1 1:1 என்ற அளவுடை, அதே அளவு மாறாமல் 10 mm என்றால் உண்மையில அது 10 mm இருக்கின்ற பொருள் படத்தில் வரைகளையும் 10 mm அளவுல வரைகிறது. அதுதான் நீள அகலம் உயரம் என்பவை மாறாமல் வரைகிறத தான் நாங்கள் உண்மை அளவுன்னு சொல்றோம். அதே மாதிரி பெரிதாக்கி அல்லது விசாலமாக்கி வரைகிற வரைவுன்னு சொல்லிக்க நாங்கள் உண்மையில் இருக்கிற அளவை விட குறித்த ஒரு அளவிடையில அந்த பொருளினுடைய அளவை பெருப்பித்து வரைதல். உண்மை பொருளை அளவை விட பெரிதாக்கி வரைதல் அல்லது விசாலமாக்கி வரைன்னு சொன்னோம். ஒரு வீதாசார முறையில் அந்த அளவை கூட்டுறது. அதாவது 2:1 என்ற அளவீடு எடுத்தீங்க, 2:1 என்ற அளவீடு எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் படத்தில் வரைந்தது 2 மில்லிமீட்டர்களால் காட்டப்பட்ட அளவு உண்மை பொருளினுடைய அளவில் பார்க்க 1 மில்லிமீட்டர்களாக இருக்கும்.
அதாவது உண்மை பொருள் 1 மில்லிமீட்டராக இருக்கிற அளவை நாங்கள் படத்தின் வரையும் போது 2 மில்லிமீட்டர்களால் காட்டுறோம். இதைத்தான் விசாலமாக்கி வரைகிற வரைவன்னு சொல்றோம். சரிதான பிள்ளைகள்? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுப்பித்து வரைதல், சிறிதாக்கி வரைதல், ரெடியூசிங் ஸ்கேல்னு சொல்றோம். குறைக்கு காட்டுற அளவிடை ஒரு பெரிய கட்டம். பெரும்பாலும் நாங்கள் இந்த குறைத்து காட்டுற அளவிடையை வைத்துத்தான் நாங்கள் கூடுதலான வரைபடங்கள் வேற நாங்கள் பெரிய ஒரு பொருள் சிவில் டிராயிங்கில், அதாவது குடிசார் இயந்திரவியலில் நாங்கள் கூடுதலாக சிறுப்பித்தல் அளவுகளை பயன்படுத்தும். உங்களுடைய காணி, உங்களுடைய வீட்டு காணியினுடைய வரைபடம் ஒன்றை வரைய போறோம்னு சொன்னால் அந்த காணியுடைய அளவுக்கு பிட்டிய வரைதத்தால விரித்து போட்டு நாங்கள் அதில் வரைய முடியாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அந்த காணியுடைய அளவை நாங்கள் எடுக்கின்ற வரைதாளுக்கு ஏற்ப என்ன செய்யணும், ஒரு அளவிடையை போட்டு குறைக்க வேண்டும். அதைத்தான் சிறுப்பித்து வரைதல்னு சொல்றோம். அப்ப சிறுப்பிக்கின்ற அளவிடைகள் சிலது நான் இங்க தந்துக்கிறேன், நீங்க பார்க்கலாம். 1க்கு 2, 1க்கு 5, 1க்கு 10, 1க்கு 200, 1க்கு 1000 என்று சொல்லி அந்த நாங்கள் அளவிடைய தேவையான அளவிடைகளை பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு 1க்கு 200 என்ற அளவிடையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் உண்மை நீளம், அதாவது உண்மையான தூரம் 200 mmகளால் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் படத்தில் காட்டும் பொழுது 1 mm ஆக காட்டுவோம். அல்லது படத்தில் 1 mm காட்டப்பட்டுள்ள ஒரு இடத்தின் அல்லது ஒரு பொருளினுடைய அளவு உண்மையில் 200 mmகளாக இருக்கும். அப்ப இதுதான் சிறுப்பித்தல் அளவிடை, ரெடியூசிங் ஸ்கேல் என்று சொல்லி சொல்றோம். இப்ப அளவிடைகள் சம்பந்தமாக உங்களுக்கு விளங்கியிருக்கு. உண்மை அளவிடை, பெருப்பித்தல் அளவிடை, சிறுப்பித்தல் அளவிடை என்ற 3 அளவிடைகளையும் நாங்கள் இங்கே வரைதலுக்கு தேவைக்கேற்ற சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துறோம். அத கட்டட கிடைப்படங்களை வரையக்கல நாங்கள் பொதுவா 1:100, 1:20 என்ற அளவிடைகளால் பயன்படுத்துறோம். அப்ப இந்த அளவிடைகள் அதிகமாக குடிசார் இயந்திரவியல் துறையில் பயன்படுத்தப்படும். சரி, அப்ப இப்ப நீங்கள் அளவிடைகள் சம்பந்தமாக பார்த்தீங்க. அடுத்தது நியம கோடுகள், வரைதல்களில் பயன்படுத்தப்படுகின்ற நியம கோடுகள், சர்வதேச நியமத்துக்கு அமைவான கோடுகள் எவ்வாறு அமையும், அந்த கோடுகள் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தப்படுது என்ற விஷயத்தை இப்ப நாங்கள் ஒரு திட்ட வரைவு என்றது ஒரு சர்வதேச மொழி என்று சொல்லி ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன். அந்த வகையில திட்ட வரையும் பொழுது சர்வதேச தரத்திலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகள், நியமங்கள், கோடுகள், குறியீடுகள் அனைத்தும் பயன்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தப்பட்டால்தான் அது சர்வதேசத்தில் யாராலும் அதை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்ப பாருங்க, இந்த கோடுகள் இங்க நான் படத்தில் காட்டியிருக்கிறேன். பருமனான தொடர்கோடு, அதாவது திக் லைன். இது ஒரு பொருளுடைய வெளிப்பகுதிகளை காட்டுறதுக்கு பயன்படும். அங்கே அந்த படமும் நான் காட்டியிருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விளங்கும். அடுத்த முறிகோடு, இது அதாவது மறைப்பகுதிகளை, உள்ளமைந்த பாகங்களை காட்டுறதுக்கு இது பயன்படும். அடுத்த மத்திய கோடு, சென்டர் லைன் காட்டுறதுக்கு பயன்படும். அடுத்தது மெல்லிய விளிம்பு கோடுகள், குறுக்குவெட்டு பகுதிகளை இங்க காட்டுறதுக்கு இது பயன்படும். சென்டர் லைன்ல மத்திய கோடுகளை காட்டுறதுக்கு இது பயன்படும். அப்படியே தொடர்ச்சியா பல்வேறு வகையான கோடுகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது பொறிமுறை வரைதல்ல. அந்த கோடுகள் இங்கே நாங்கள் தந்திருக்கிறேன். அது எவ்வாறு அமைய வேண்டும், எந்தெந்த இடங்களில் அமையுது என்ற விளக்கமான படம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. இப்படி ஒரு படத்தை நாங்கள் வரையும் பொழுது அந்த படத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான கோடுகள் வரையப்பட்டிருக்குது. அதை நீங்க பாருங்க. அளவீட்டு பெறுமதி குறிக்கப்பட்டிருக்குது. அதை காட்டுறதுக்கான அளவு கோடுகள் இருக்குது. மறைந்த விளிம்பு கோடுகள், அதாவது இடைவிட்ட கோடுகளால் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பொருள்ல வெளியே தெரிகிற கோடு தடித்த தொடர் கோடுகளால் காட்டப்பட்டிருக்குது. சந்திக்கும் இடத்தை காட்டுற கோடு எவ்வாறு அமைந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி மத்திய கோடு எவ்வாறு அமைந்து, ஒரு தடித்த நேர்கோடு, சிறிய பெரிய நேர்கோடு, சிறிய நேர்கோடு அப்படியே தொடர்ந்து செல்லும். மத்திய கோடுகள் சென்டர் லைன் சொல்றோம். அப்ப இந்த கோடுகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுது எங்களுக்கு வரைவு. இன்னும் விளக்கமாக இந்த படத்தில் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். கோடுகள் எவ்வாறு எங்க அமையப்பெறுது என்ற விஷயங்களை. சரிதானவர்களே? ஆமாணவர்களே, இன்றைய
பாடப்பகுதியை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு இதனுடைய மிகுதி பகுதியுடன் மற்றுமோர் குருகுலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மாணவர்களே. குருகுலம் கல்வி ஒலிபரப்பினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நான் செல்வநாயகன் சதீஷ்குமார், அதிபர், யாழ் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலயம். இன்றைய எமது நிகழ்ச்சியில் பொறியியல் தொழில்நுட்ப பாடப்பரப்பில் தேர்ச்சி 8 தேர்ச்சி மட்டம் 8.2 வணிக மேம்பாடு மற்றும் வணிக செய்முறைக்கு தேவையான கருவிகளை பற்றி பார்ப்போம். இன்றைய எமது இந்த பாடத்தில் முதலாவதாக நாங்கள் சந்தை ஆய்வு பற்றி பார்ப்போம். பொதுவாக எந்த ஒரு வணிக நிறுவனங்களும் தமது வணிக முயற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னர் சந்தை ஆய்வினை மேற்கொள்கின்றன. சந்தை ஆய்வு எந்த ஒரு வணிக நிறுவனத்திற்கும் மிகவும் ஒரு முக்கியமான ஆய்வாக காணப்படுகிறது. அதனாலே தான் இந்த பாடப்பரப்பில் நாங்கள் சந்தை ஆய்வை முதலாவதாக எடுத்திருக்கின்றோம். இப்பொழுது பார்ப்போம் சந்தை ஆய்வின் வரைவிலக்கணத்தை. சந்தை ஆய்வு என்பது சந்தை வாய்ப்பு மற்றும் வளங்கள் என்பவற்றினை மதிப்பீடு செய்து மிக பொருத்தமான வணிக சந்தர்ப்பத்தினை இனங்காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் ஒரு ஆய்வு ஆகும். இங்கு சந்தை ஆய்வில் நிறுவனத்திற்கு என்ன வாய்ப்பு காணப்படுகிறது அல்லது என்ன சந்தர்ப்பம் காணப்படுகிறது என்பதை பற்றியும், அதற்காக நிறுவனம் சந்தைக்கு என்ன பொருட்களை உற்பத்தி செய்து வழங்கலாம் என்பது பற்றியும் ஆய்வு மேற்கொள்ளப்படுவது முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்போ பார்த்தோம்னா இந்த சந்தை ஆய்வு நிறுவனங்களுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, சந்தை ஆய்வின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க முதலாவதாக சந்தையில் நிலவும் வணிக சந்தர்ப்பங்களை இனங்காண்பதற்கு சந்தை ஆய்வு முக்கியமாக இருக்கு. சந்தையில் நிறுவனத்திற்கு பல்வேறுபட்ட வணிக சந்தர்ப்பம் இருக்கு. எந்த 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 வகையான வணிக சந்தர்ப்பங்கள் நிறுவனத்திற்கு காணப்படுகிறது என்பதை கண்டறிவதற்கு நாங்கள் முதலாவதாக சந்தை ஆய்வினை மேற்கொள்ளலாம். இரண்டாவது பார்த்தீர்களா என்றால் சந்தை வாய்ப்புகளில் இருந்து பொருத்தமான சந்தர்ப்பத்தை இனங்காண்பதற்கு, நான் முதல்ல சொன்னேன் பல்வேறுபட்ட வணிக சந்தர்ப்பம் நிறுவனத்துக்கு இருக்கு. அதில் எங்கட நிறுவனத்திற்கு எந்த சந்தர்ப்பம் பொருத்தமானது, அந்த பொருத்தமான சந்தர்ப்பத்தை இனங்காண்பதற்கு நாங்கள் சந்தை ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக பாருங்க பிள்ளைகள், சந்தை தொடர்பான தகவல்களின் அடிப்படையில் மிகவும் பொருத்தமான வணிகத்தினை நிலைநிறுத்துவதற்கு, அப்ப இந்த நிறுவனம் சந்தை ஆய்வை மேற்கொள்ளுது, சந்தையில் காணப்படுற பல்வேறு சந்தர்ப்பங்களை இனங்காணுது, தனக்கு பொருத்தமான சந்தர்ப்பத்தை தெரிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துது. தொடர்ந்து என்ன செய்ய போகுது, அந்த சந்தர்ப்பத்தை தக்க வைப்பதற்காகவும் தன்னுடைய சந்தை பங்கை நிலைநிறுத்துவதற்காகவும் தொடர் செயற்பாட்டில் ஈடுபட போதும் உண்டாக. நாலாவது பார்த்தீர்களாக இருந்தால் போட்டியாளர்களை இனங்காண்பதன் மூலம் போட்டியை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் சந்தை ஆய்வை மேற்கொள்வதற்கு தேவையான தரவுகளை எவ்வாறு திரட்டுறதுன்னு பார்ப்போம். சந்தை ஆய்வை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு சில தகவல்கள் தேவை. அந்த தகவல்களை நாங்கள் பெறுவதற்கு தரவுகளை முதலில் எடுக்கணும். பொதுவாக இந்த தரவுகளை திரட்டுதல் என்பது 2 வகையாக அமைகிறது. ஒன்று முதல் நிலை தரவுகளை திரட்டுதல், அதனால் பிரைமரி டேட்டாஸ் அப்படி என்று சொல்லுவோம். இரண்டாவதாக 2ஆம் நிலை தரவுகளை திரட்டுதல் என்று சொல்லி பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா முதல் நிலை தரவுகள் என்றால் என்ன என்று பார்க்க போகிறோம். அப்போ முதல் நிலை தரவு என்பது ஆய்வுக்கு தேவையான தரவுகளை முதல் முறையாக ஆரம்ப தரவு நிலை தானங்களில் இருந்து எடுக்கிறது. அப்போ முதல் முறையாக சேர்க்கிறது, அல்லது நாங்கள் பச்சை தரவு அப்படி என்றும் சொல்லுவோம். இவை புதிய தரவுகளாக காணப்படுவதுடன் பின்வரும் முறைகளிலும் பெறப்படும். அப்ப முதல்நிலை தரவுகளை திரட்டுறதுக்கு முதலாவது முறை அவதானித்தல், ஒப்சர்வேஷன் அப்படின்னு சொல்றது. அவதானித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எங்களுக்கு எந்த இடத்தை ஆய்வை நாங்கள் திரட்ட வேணுமோ அந்த இடத்தை அவதானித்தல் மூலம் நாங்கள் எங்களுக்கு தேவையான தரவுகளை எடுத்துக்கொள்றோம். இரண்டாவது
எந்தெந்த மாதிரிகள்கிட்ட இருந்து நாங்கள் தரவுகளை எடுக்க வேணுமோ அவைகிட்ட எங்களுக்கு தேவையான விடயங்களை உள்ளடக்கி ஒரு வினாக்கொத்தை வழங்கி எங்களுக்கு தேவையான தரவை எடுத்துக்கொள்றது. அதை கொஸ்டினரஸ் என்று சொல்லுவோம். வினாக்கொத்து வழங்குதல் என்று சொல்லுவோம். மூன்றாவதாக நேரடி உரையாடல். பொதுவாக நாங்கள் இன்டர்வியூ என்று சொல்றது நேர்முகம். நேரடியாக உரையாடி எங்களோட தரவுகளை எடுக்கலாம். அப்போ இதற்கு வணிகங்கள் என்ன செய்ய போகுது? சந்தைக்குள்ள உள்நுழைஞ்சு தான் வாடிக்கையாளர் யார் என்று எதிர்பார்த்து அவர்கள்ட்ட ஆரம்ப நிலை தரவுகளை நான் சொன்ன மேலே சொன்ன 3 முறைகளில் ஏதாவது முறையை பயன்படுத்தி அல்லது ஏதாவது 2 முறைகளை ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளையோ பயன்படுத்தி தனக்கு தேவையான தரவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பார்ப்போம். இரண்டாவதாக பார்த்தால் 2ஆம் நிலை தரவுகள் அப்படி ஒன்று எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வடிவாக தேவை தெரிய வேண்டும். எங்களுக்கு தகவல்கள் தேவை. சந்தை ஆய்வு பற்றி சந்தை பற்றிய தகவல் தேவை. அதற்கு நாங்கள் தரவுகளை திரட்டுகிறோம். அந்த தரவுகள் முதல் நிலை தரவுகள் 2ஆம் நிலை தரவுகள் என திரட்டலாம். இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் 2ஆம் நிலை தரவு என்பது குறித்த அதே வகை தேவைக்காக முன்பொருவரால் திரட்டப்பட்ட தரவுகளில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அதுக்கு நாங்கள் வரவிலக்கணம் சொல்லலாம். வேறு ஒருவரால் அல்லது வேறு ஒரு நிறுவனத்தால் சேகரிக்கப்பட்ட தரவுகளை குறித்த எங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்த இதை பின்வரும் மூலங்களிலிருந்து பெறப்படலாம். பார்த்தீங்கன்னா மத்திய வங்கியின் அறிக்கை, வேறு அதே வகை வணிகங்களின் ஆண்டறிக்கை, ஏனைய நிறுவனங்களின் ஆய்வறிக்கைகள், இது போன்ற அறிக்கைகளில் இருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான தரவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிறுவனம் சந்தை ஆய்வொன்றினை மேற்கொள்வதால என்னென்ன தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்? இப்ப தரவை திரட்டி அதை பகுப்பாய்வு செய்து நிறுவனம் தகவலாக மாத்திடுச்சு. அந்த மாற்றப்பட்ட தகவல்ல இருந்து என்னென்ன தகவலை நிறுவனம் தனக்கு தேவையை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதா பார்ப்போம். முதலாவதா பாருங்கள். இதுல குறித்த உற்பத்திக்கு நிலவும் கேள்வியின் அளவு சரிதானே? அதை நாங்கள் மார்க்கெட் டிமாண்ட் என்று சொல்லுவோம். சந்தை கேள்வி நாங்கள் சென்ற இலைகளை பற்றி பார்த்துறாங்க. சந்தை கேள்வி என்றது என்னட்டு பார்த்துறாங்க. இரண்டாவது விஷயம் பார்ப்போம். சந்தையில் நிலவும் போட்டித்தன்மையின் அளவு, காம்படிட்டர் ஷேர், எங்களுக்கு எவ்வளவு போட்டி நிலவுது அப்படின்னு பார்ப்போம். மூன்றாவது பார்ப்போம் சந்தை பெருமன் இல்லையா? மார்க்கெட்டில் எவ்வளவு பொருட்களை நாங்கள் சந்தைப்படுத்தலாம் அல்லது குறித்த பொருள் எத்தனை ஆயிரம் பண்டங்களுக்கு கேள்வி நிலவுகிறது, அது சந்தை பெருமன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பார்த்தால் அடுத்ததா பாருங்க, நிறுவனத்தால் கைப்பற்றக்கூடிய சந்தையின் பங்கு. அப்ப நிறுவனம் அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டிலே எவ்வளோத்தையும் எடுக்கும், சந்தை பங்கு. அப்ப நிறுவனத்தால அந்த சந்தையில எவ்வளோத்தை கேப்சர் பண்ண முடியும் என்று அதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததா பார்ப்போம். நாங்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அந்த தகவல் இருந்து எங்களுக்கு கிடைக்க போகுது விநியோக வழிகளின் இயல்புகள், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ், அந்த கேரக்டர்ஸ், அந்த நாங்கள் என்னென்ன வழியில பண்டங்களை விநியோகிக்க வேணும். எங்களை விநியோக வழிகள் தெரியும். நேரடியாக உற்பத்தியாளர் இருந்து நுகர்வோருக்கு போறது ஒரு வழி, அல்லது உற்பத்தியாளர் இருந்து மொத்த வியாபாரிக்கு போய் நுகர்வோருக்கு போறது இன்னொரு வழி. அடுத்து உற்பத்தியாளர்கிட்ட இருந்து மொத்த வியாபாரி போய் சில்லறை வியாபாரிக்கு போய் நுகர்வோனுக்கு போறது இன்னொரு வழி, அல்லது உற்பத்தியாளர்கிட்ட இருந்து மொத்த வியாபாரிக்கு போய் பிறகு அந்த ஒவ்வொரு ரீஜனலுக்கும் உள்ள அந்த முகவர்களுக்கு போய் பிறகு சில்லறை வியாபாரிக்கு போய் பிறகு நுகர்வோனுக்கு போறது இன்னொரு வழி. அப்ப எந்த வழிக்காக நாங்கள் எங்களோட பண்டத்தை விற்க வேணும் என்ற தொடர்பான அந்த சந்தை விநியோக வழியை பார்ப்பதற்கும் சந்தை ஆய்வு தேவையாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா குறித்த பண்டத்தின் விலை நடத்தை பாருங்க, விலை நடத்தையை தீர்மானிப்பதற்கு சந்தை ஆய்வு பிரைஸ் மெக்கானிசத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் சந்தையில் தான் விலை தீர்மானிக்கப்படும். எப்படி தீர்மானிக்கப்படும்? கேள்வியாலும் நிரம்பலாலும் சந்திக்கப்படும் அந்த சமநிலையில தீர்மானிக்கப்படும் என்று சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்தாங்க. அப்ப அந்த விலை நடத்தையை தீர்மானிக்கிறதுக்கும் எங்களுக்கு சந்தை ஆய்வில் இருந்து நாங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது நுகர்வோன் நடத்தை, கன்சியூமர் பிஹேவியர். நுகர்வோன் நடத்தை எப்படி இருக்கு, குறித்த பண்டம் தொடர்பாக நுகர்வோன் என்ன அக்கறை காட்டுகின்றான்
என்பது தொடர்பான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு சந்தை ஆய்வு முக்கியம் என்று சொல்லி பார்ப்போம். அப்போ நாங்கள் பார்க்க போகிற அந்த கருவிகளில் முதலாவது சந்தை ஆய்வை பற்றி பார்க்குறாங்க. அடுத்த கருவியாக நாங்கள் இப்பொழுது வணிக சூழல் பற்றி பார்ப்போம். பிஸ்னஸ் என்விரான்மெண்ட். எங்களுக்கு தெரியும், வணிகங்கள் அல்லது வணிக நிறுவனங்கள் சூழலில் இருக்கின்றன, சூழலில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான உள்ளீடுகளை சூழலிலிருந்து எடுக்கின்றன அல்லது சூழலிலிருந்து பெற்றுக்கொள்கின்றன. அவற்றை ஏதோ ஒரு செய்முறைக்கு உட்படுத்தி நுகர்வோனது தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய முடிவு பண்டங்களாக மாற்றுகின்றன. கன்சியூமபிள் குட்ஸ் முடிவு பண்டமாக மாற்றுகின்றன. இந்த முடிவு பண்டங்களை திருப்பி சூழலுக்கு வழங்குகின்றன. அப்ப பார்த்தீங்களா, நிறுவனம் சூழல்ல இயங்குது, தனக்கு தேவையான உள்ளீடுகளை சூழல்ல இருந்து பெற்றுக்கொள்ளுது, பிறகு தன் முடிவு பண்டத்தை சூழலுக்கே வழங்குகிறது. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் நிறுவனங்கள் வணிக சூழலோடு தான் தொடர்புபடுகிறது. எனவே நிறுவனங்களுக்கு சூழல் பற்றிய ஆய்வு முக்கியமானதாக காணப்படுகிறது. அப்ப முதல்ல நாங்கள் வணிக சூழல் என்றால் என்னன்னு பார்ப்போம்டா, வணிக செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துகின்ற அனைத்து காரணிகளையும் கொண்ட சூழல் வணிக சூழல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க வரவிலக்கணத்தை, வணிக நடவடிக்கைகளில் செல்வாக்கு செலுத்தும் அனைத்து சூழல் காரணிகளையும் கொண்ட சூழல் வணிக சூழல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக நிறுவனங்களோட வணிக சூழல் இரண்டு வகைப்படும். உங்களுக்கு ரெண்டு வகை என்று தெரிஞ்சால் காணும். அகச்சூழல் அல்லது சிற்றினச்சூழல் என்று சொல்லுவோம், மைக்ரோ என்விரான்மெண்ட். அது மாதிரி புறச்சூழல் அல்லது பேரினச்சூழல் அல்லது பேரண்டச்சூழல் அப்படி என்று சொல்லுவோம், மேக்ரோ என்விரான்மெண்ட். அப்ப இதில் பார்த்தோம் இருந்தால் முதல்ல நாங்கள் அகச்சூழல் அல்லது சிற்றினச்சூழல் என்றால் என்னன்னு பார்ப்போம். அகச்சூழல் அல்லது சிற்றினச்சூழல் என்றால் நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான சூழல் அகச்சூழல். அப்ப திருப்பி பாருங்க, நிறுவனத்திற்கு உள்ளே காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதுமான சூழலை நாங்கள் அகச்சூழல் என்று சொல்லுவோம். இந்த அகச்சூழலுக்குள்ள முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், ஊழியர்கள், வழங்குனர்கள், போட்டியாளர்கள், நிறுவன கொள்கை என்ற விடயங்கள் வரும். அப்ப நீங்கள் அகச்சூழல் காரணியோடு இப்பொழுது நாங்கள் புறச்சூழல் காரணியை பார்ப்போம். அப்ப புறச்சூழல் காரணி அல்லது பேரினச்சூழல் காரணி அல்லது பேரண்ட சூழல் காரணி என்று சொல்லுவோம், மைக்ரோ என்விரான்மெண்ட். அப்ப பேரினச்சூழல் காரணி என்று சொன்னால் பாருங்க, வணிகம் ஒன்றின் செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துவதும் வணிகத்திற்கு வெளியே காணப்படுவதும் வணிகத்தால் கட்டுப்படுத்த முடியாததுமான சூழல் காரணிகளை கொண்ட சூழல் பேரினச்சூழல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பேரினச்சூழலுக்குள்ள சமூக கலாச்சார சூழல், பொருளாதார சூழல், தொழில்நுட்ப சூழல், சட்டச்சூழல் அந்த போன்ற சூழல்கள் அடங்கும். இதை நாங்கள் ஒரு கான்செப்ட் மேப், ஒரு எண்ணக்கரு படத்தில் உங்களுக்கு காட்டி கிடக்கு. நீங்கள் அந்த முதல் சொன்ன விஷயங்களை விட்டுட்டு இந்த எண்ணக்கரு படத்தை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அதில் வடிவாக தெரியும். பாருங்க, நடுவில் வணிக நிறுவனம் இருக்கு, அதற்கு அடுத்ததாக அதன் அகச்சூழல் காரணி இருக்கு, அதுக்கு அடுத்ததாக அதன் புறச்சூழல் காரணி இருக்கு. அப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் மேப் படத்தை ஞாபகம் வைத்திருந்தால் காணும். கடந்த பரீட்சை வினாத்தாளில் ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. பின்வருவனவற்றுள் அகச்சூழல் காரணியை கொண்ட தொகுதி என்று எது என்று சொல்லி 4 விடை போட்டிருந்தவர்கள், அதில் நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். அவ்வாறான கேள்விகள் இதில் வருகிறது. அப்போ நீங்கள் இந்த செக்ஷனை இருக்கா பார்த்து வைக்க வேணும். அப்போ பார்ப்போம், இங்கே நம்ம சொன்ன மாதிரி நிறுவனம் சூழல்லையே இருந்து தனக்கு தேவையான உள்ளீடை பெற்று அதை ஏதோ ஒரு செய்முறைக்கு உட்படுத்தி அதை வெளியீடா மாற்றி திருப்பியும் சூழலுக்கு வழங்குகிறது. அப்ப நிறுவனம் சூழல்ல இருக்கு. அப்ப நிறுவனத்திற்கு சூழல் பற்றிய ஆய்வு மிகவும் முக்கியமானது. அப்ப ரெண்டாவதா நிறுவனம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா சூழல் ஆய்வுல இறங்க போகுது. அப்ப சூழல் ஆய்வு
பொதுவாக எங்களுக்கு ஸ்வெட் ஆய்வு காணும். பெஸ்ட் ஆய்வு அவ்வாறான வேறு வேறு சூழல் ஆய்வுகளை வேறு வேறு நிறுவனங்கள் தங்களோட தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்கின்றன. ஆனால் பொதுவாக பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் ஆய்வு ஸ்வெட் ஆய்வு என்று சொல்லி ஆய்வை பொதுவாக எல்லா நிறுவனங்களும் மேற்கொள்கின்றன. இப்ப பாருங்க, ஸ்வெட் ஆய்வு என்றால் என்ன என்று பார்ப்போம். நிறுவனத்தின் சூழல் காரணிகள் நிறுவன செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்துவதனால் அக்காரணிகளின் பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் என்பன பற்றிய ஆய்வே இந்த ஸ்வெட் ஆய்வு ஆகும். அப்ப பார்ப்போம். அப்ப நிறுவனத்தின் பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்பு என்ன, அச்சுறுத்தல் என்ன என்ற விடயங்களை பற்றிய ஆய்வுதான் என்ன ஸ்வெட் ஆய்வு அப்படி என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்வெட் ஆய்வின் சூழல் ஆய்வில் முதலாவது ஆய்வு பலம். முதலாவது கருவி பலம், ஸ்ட்ரென்த்னஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்ப பலம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தின் அகச்சூழலில் காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதும் நிறுவனத்திற்கு சாதகமான காரணிகளையும் கொண்ட சூழல் பலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த காரணிகள் பலம் என்பது நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படும், நிறுவனத்திற்கு சாதகமானது, நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை கொண்ட தொகுதி. உதாரணமா பார்த்தீங்கன்னா, திறனான மிகவும் வினைத்திறனான ஊழியர் நிறுவனத்தில் இருக்கிறது, சிறந்த முகாமையாளர் இருக்கிறது, பெஸ்ட் மேனேஜர்ஸ், நல்ல தீர்மானம் எடுக்கக்கூடிய முகாமைத்துவ அறிவுள்ள, முகாமைத்துவ திறனுள்ள, முகாமைத்துவ அனுபவம் உள்ள அந்த முகாமையாளர் நிறுவனத்துக்கு இருக்கிறது. மற்றது பார்த்தீங்கன்னா, நிறுவனத்துக்கு அதிக அளவான தேவையான அளவு மூலதனம், தேவைக்கேற்ற அளவு நிறுவனம் மூலதனத்தை கொண்டிருப்பது, இதெல்லாம் நிறுவனத்திற்கு நாங்கள் பலம் அப்படி என்று சொல்லுவோம். சூழல் ஆய்வில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்வெட் ஆய்வின் பலவீனம், அதை பற்றி பாருங்க. பலவீனம் என்ன நீங்கள் பார்க்கலாம், நிறுவனத்திற்கு உள்ளே காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதும் நிறுவனத்திற்கு பாதகமான காரணிகள் பலவீனமாகும். அப்ப இதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம், சற்று வினைத்திறன் குறைந்த ஊழியரை கொண்டிருத்தல், நல்ல தீர்மானம் எடுக்க மாட்டாத வினைத்திறன் குறைந்த முகாமைத்துவம், மூலதன பற்றாக்குறை, இவ்வாறான விடயங்களை கொண்ட சூழல் ஆய்வு ஸ்வெட் ஆய்வின் இரண்டாவது ஆய்வாக நாங்கள் பலவீனத்தை பற்றி பார்த்தோம். அப்ப எங்களுக்கு தெரியும், பலமும் பலவீனமும் அகச்சூழல் காரணிகள், நிறுவனத்துக்கு உள்ளேதான் இருக்கும், இவற்றை நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியும். அப்ப இந்த பலவீனங்களை நாங்கள் பலமாக மாற்ற வேண்டும். ஏன்? அது நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆய்வின் வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பம். பாருங்க, வாய்ப்பு அல்லது சந்தர்ப்பம் சொல்லலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் புறச்சூழலில் காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியாததும் நிறுவனத்திற்கு சாதகமான சூழல் காரணிகள் வாய்ப்பாகும். அப்ப இதே நிறுவனத்தால் கட்டுப்படுத்த இயலாது, ஆனால் நிறுவனத்துக்கு சாதகமானது. அப்ப இந்த வாய்ப்பை நிறுவனம் பயன்படுத்திக் கொள்ள வேணும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, தாராள ஏற்றுமதி இறக்குமதிகள். நிறுவனம் தனக்கு தேவையான உள்ளீடுகளை தாராளமாக இறக்குமதி செய்யலாம், தன்னை முடிவு பொருளை தாராளமாக ஏற்றுமதி செய்யலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. அதுக்கு அரசு மானியம் கிடைக்கிறது, கவர்மெண்ட் சப்சிடியரிஸ். அப்ப அரசு மானியமும் கொடுக்குது, உற்பத்தி செய்யுங்க, உற்பத்தி. அப்ப சாதகம் வாய்ப்பு தானே. மற்ற உள்ளீடுகளின் விளைநில குறைவு, உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதுக்கு உள்ளீடுகளாக பயன்படுத்துகின்ற இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு அரசு வரிச்சலுகைகளை கொடுக்கும். அப்பொழுது குறைந்த விலையில எங்களுக்கு உள்ளீடுகள் கிடைக்கும். இப்ப விவசாய உள்ளீட்டு பொருட்களுக்கு அநேகமாக வரிச்சலுகைகள் இருக்கு, எனவே குறைந்த விலையில கிடைக்கின்றன. அப்ப இது நிறுவனத்திற்கு வாய்ப்பு. அதே மாதிரி ஸ்வெட் ஆய்வின் நாலாவது காரணி அச்சுறுத்தல், த்ரெட்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா அச்சுறுத்தல் அல்ல த்ரெட்ஸ் என்ன பாருங்க, நிறுவனத்தின் புறச்சூழலில் காணப்படுவதும் நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியாததும் நிறுவனத்திற்கு பாதகமான சூழல் காரணிகள் அச்சுறுத்தல் ஆகும்.
அப்போ இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும், நிறுவனத்திற்கு வெளியில் இருக்கு, நிறுவனத்தால் கட்டுப்படுத்த முடியலாது, நிறுவனத்துக்கு பாதகமான காரணி. உதாரணம், ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகள், அதிக அளவு அரசு வரி விதித்தல், உள்ளீடுகள் என்ற விலைகள் அதிகமாக காணப்படுறது. அப்ப இதெல்லாம் என்ன? நிறுவனத்திற்கு அச்சுறுத்தல். அப்ப பார்ப்போம், இந்த வணிகத்தின் பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் என்று சொல்கின்ற இந்த ஸ்வெட் ஆய்வின் சூழல் ஆய்வின் ஸ்வெட் ஆய்வில் ஒரு தாய சக்கரத்தை நாங்கள் பார்க்கலாம். இதை பாருங்க, முழு விளக்கம் இந்த கான்செப்ட் படத்தில் இருக்கு, இந்த எண்ணக்கரை படத்தில் இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி சில காரணிகள் உள்ளுக்க இருக்கும், சில காரணிகள் வெளியில இருக்கும். சில காரணிகள் நிறுவனத்திற்கு பலமாக இருக்கும், சில காரணிகள் பலவீனமாக இருக்கும். அதை நாங்கள் ஒரு தாய வடிவத்தில் காட்டியிருக்கிறோம். பாருங்க, வணிகம் இருக்கு, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், பலமும் பலவீனமும் அகரீதியான காரணிகள் என்றுதான் நமக்கு காட்டுது. அகரீதியா நிறுவனத்துக்கு உள்ளுக்க காணப்படுறது. வாய்ப்பும் அச்சுறுத்தலும் புறரீதியான காரணிகள். பாருங்க, அப்படி புறரீதியான காரணிகள் கீழே காட்டி கிடக்கு, மேலே அகரீதியான காரணிகள் காட்டி கிடக்கு. அப்ப எங்களுக்கு பலமும் சந்தர்ப்பமும் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு எப்பொழுதும் வெற்றியை கொடுக்கும். பலமும் சந்தர்ப்பமும். அப்ப பாருங்க, மேலே இருந்து கீழே முதலாவது பலமும் சந்தர்ப்பத்தை நாங்கள் காட்டி கிடக்கு, நிறுவனத்தின் வெற்றியில செல்வாக்கு செலுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பலவீனமும் அச்சுறுத்தலும், த்ரெட்ஸ் அண்ட் வீக்னஸ், அது நிறுவனத்தின் வீழ்ச்சியில செல்வாக்கு செலுத்தும். பாருங்க, அந்த பக்கம் காட்டி கிடக்கு அம்புக்குறியில வீழ்ச்சியில. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்டா, எப்பொழுதும் எங்கள்கிட்ட உள்ள பலத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு பலவீனத்தையும் அச்சுறுத்தலையும் வெற்றி கொண்டு நிறுவனத்தை எப்பொழுதும் முதலாம் நிலைக்கு மேலே தக்க வைக்க வேண்டும். இதுதான் சூழல் ஆய்வின் அடிப்படை எண்ணக்கரு என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரணம். நாங்கள் அடுத்ததாக பார்க்க போறது வணிக திட்டம், பிசினஸ் பிளான். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த தேர்ச்சி மட்டத்தில் முக்கியமான பகுதியாக வணிக திட்டம் இருக்கு, பிசினஸ் பிளான். அப்ப நாங்கள் வணிக திட்டம் என்றால் என்னென்று வரையறுக்கணும். பாருங்க, வணிக திட்டத்தின் வரையறுக்கணும் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பாருங்க, வணிகத்தின் எதிர்கால எதிர்பார்ப்புகள் தொடர்பான விரிவான பொருளாதார விருத்தி, நிலைபெற்று தன்மை, வணிகத்தின் பலன்கள் என்பன உள்ளிட்ட சகல விடயங்களையும் உள்ளடக்கியதும் மதிப்பீடு செய்யப்பட்டதும் பகுப்பாய்வு செய்யக்கூடியதுமான ஒரு எழுத்தாவணம். இதுதான் என்ன வணிக திட்டம் அப்படி என்று சொல்லுவோம். அப்போ ஒரு வணிக திட்டமானது எப்படி இருக்கும் என்று பாருங்க. இதில் பாருங்க போட்டு கிடக்கு, வணிக திட்டம் ஒன்று வணிகத்தை ஆரம்பிக்கவோ வணிகத்தை மேம்படுத்தவோ அவசியமான ஒரு விடயம். வணிக திட்டம் வணிகத்தை ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது வணிகத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்றதுக்கோ ஒரு அவசியமான ஒன்று. இரண்டாவது, எதிர்காலத்தில் வணிகத்தினை நடாத்தி செல்வதற்கான ஒரு வழிகாட்டி. நாங்கள் வணிக திட்டத்தின் அடிப்படையில், இது ஒரு பிளான் தானே, அப்போ பிஸ்னஸ் பிளான் என்று சொல்ல போகிறோம். இதன்படி தான் நாங்கள் வணிகத்தை நடத்தி கொண்டு போக போகிறோம். அப்போ எதிர்காலத்தில் வணிகத்தினை நடத்தி செல்வதற்கான ஒரு வழிகாட்டியாக இது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் எதிர்கால இலக்குகளை எவ்வாறு அடைகிறது என்றதை வழிகளை காட்டும் அல்லது முறைகளை காட்டும். நிறுவன இலக்குகள் அடையக்கூடிய முறைகளை காட்டுறதாக இந்த வணிக திட்டம் இருக்கும். அடுத்தது, இலக்குகளை அடைவதற்கு தேவையான வளங்கள் எவை என்பதை காட்டும். எந்தெந்த வளங்களை கொண்டு என்னென்ன செயற்பாடுகளை செய்து வணிகத்தின் இலக்குகளை நாங்கள் அடைய வேண்டும் என்றதையும் வணிக திட்டம் காட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வணிகம் நிதியினை எவ்வாறு பெற்றுக்கொள்கின்றது என்றதையும் பாருங்க. அதனை எவ்வாறு பிரயோகித்தல் அல்லது பயன்படுத்தல் என்பதையும் காட்டும். வணிக நிதியினை பெற்றுக்கொள்ளும், அப்படி சொன்ன போலாம், அல்லது வணிகத்தின் நிதி உட்பாய்ச்சலையும் நிதி வெளிப்பாய்ச்சலையும், இன்ஃப்ளோ ஆஃப் கேஷ் அண்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஷ், காசு பாய்ச்சல் என்று நாங்கள் இப்போ சொல்கின்றோம். நிதி என்பதை பொதுவாக காசு பாய்ச்சல் என்று சொல்லுவோம். அப்போ காசு எவ்வாறு நிறுவனத்துக்குள்ள வருகிறது, காசு எந்தெந்த வழியில் நிறுவனத்தை விட்டு போகுது என்ற விஷயங்களும் வணிக திட்டத்தில் காணப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக திட்டமானது
எல்லா நிறுவனங்களுக்கும் முயற்சி ஆண்மைகளுக்கும் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஆவணம். எல்லாரும் கட்டாயம் தயாரித்து கொள்ளணும் இந்த ஆவணத்தை. வணிக திட்டம் எந்த நிறுவனத்துக்கும் ஒரு முக்கியமானது ஆவணம் அப்படி என்று சொல்றோம். அப்போ வணிக திட்டத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் வங்கிகளில் கடன் எடுக்க போறோம் அப்படி என்று சொன்னாலும் இந்த வணிக திட்டம் தான் வங்கிகளுக்கு இருக்கும். அப்போ எங்களுக்கு மூலதனத்துக்கு காசு உட்பாய்ச்சலுக்கு அவன் சொல்லுவான், நான் கடன் தர போறேன், உங்களோட பிசினஸ் பிளானை கொண்டு வர என்ன செய்ய போறேன், அதை வச்சு தான் காசு இருக்கான். அப்போ வணிக திட்டம் முக்கியமானதாக இருக்கு. இனி பார்ப்போம் நாங்கள் ஒரு வணிக திட்டத்தின் உள்ளடக்கங்கள் எவை என்று பார்ப்போம். கண்டென்ட்ஸ். கட்டாயம் வணிக திட்டத்தின் மேல் பக்கம் முதற் பக்கத்தில் பின்வரும் விடயங்களை நீங்கள் உள்ளடக்கி இருக்க வேண்டும். பின்வரும் விடயங்களை உள்ளடக்கணும். பாருங்க, முதலாவது வணிகத்தின் பெயர், இரண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வணிகத்தின் இலட்சணை அல்லது லோகோ, மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் முகவரி அட்ரஸ், இந்த வணிகம் எங்கே இருக்கு. நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தொலைபேசி இலக்கம் டெலிஃபோன் நம்பர், இது கட்டாயம். ஐந்தாவது தொலைநகல் இலக்கம் ஃபேக்ஸ் நம்பர், அதுவும் கட்டாயம். ஆறாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்னஞ்சல் முகவரி இமெயில் அட்ரஸ். ஆறாவது பார்த்தீங்கன்னா வணிக திட்டம் தயார் செய்யப்பட்ட திகதி, இந்த விடயங்கள் வணிக திட்டத்தில் என்ன செய்ய வேணும், உள்ளடக்கி இருக்க வேணும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பக்கத்தில் வணிக திட்டத்தின் பொருளடக்கம் இருக்கு. வணிக திட்டத்தில் பொருளடக்கம் வேண்டாம், வணிக திட்டத்தின் அந்த புத்தகத்துக்குள்ள எத்தனையாம் பக்கத்தில் என்னென்ன விடயம் இருக்கு என்ற விஷயத்தை நாங்கள் பொருளடக்கத்தில் காட்டுவோம். அதை பார்த்தீங்கன்னா வணிக திட்டத்தின் உள்ளே உள்ள விடயங்களை பயன்பாட்டாளர்கள் இலகுவாக தேடிக்கொள்ளக்கூடிய வகையில் பொருளடக்கம் நிறுவனத்துக்கு என்ன செய்யும், ஒரு வழியை காட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக விளக்கம் இருக்கும் அந்த வணிக திட்டத்தில். அடுத்த பக்கத்தை தட்டிங்கன்னா வணிக விளக்கம். வணிக விளக்கம் என்ன சொல்ல போது, வணிகத்தின் தூர நோக்கு விஷன். நாங்கள் போன அமர்வில் அதை பற்றி பார்த்துறாங்க. போன செஷனில் தூர நோக்கம், இலட்சிய நோக்கு அல்லது பணிக்கூற்று, கோல்ஸ், இலக்கு, ஆப்ஜெக்ட்ஸ், நோக்கம், இதில் பற்றி பார்த்துறாங்க. அது எப்படி உருவாக்குறது, எப்படி செயல்படுத்துறதுன்னு பார்த்துறாங்க. அப்போ வணிக திட்டத்திலே அந்த விடயம் உள்ளடக்கி இருக்க வேணும். அது வணிக விளக்கம் என்று சொல்லுவோம். வணிகத்தின் தூர நோக்கு என்ன, வணிகத்தின் தூர நோக்கம் என்பது விஷன். வணிகத்தின் பணிக்கூற்று என்ன, மிஷன். இலக்குகளும் நோக்கங்களும் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன. வணிகத்தான உற்பத்தியாகிற பொருட்கள் அல்லது வழங்கப்படும் சேவைகள் எவை. வணிகத்தின் வழங்குனர்கள் யார், வணிகத்தின் சந்தை தேவை என்ன, வணிகத்தின் வணிக எண்ணம் பிசினஸ் ஐடியா என்ன, வணிக எண்ணத்தின் தற்போதைய நிலை என்ன, எதிர்காலத்தின் உறுதிப்பாடு என்ன, எதிர்காலத்தில் வணிகம் என்ன செய்ய போகுது, வணிகம் எதிர்காலத்தில் கைப்பற்ற உள்ள சந்தை பங்கு எது, எந்த சந்தை மார்க்கெட் ஷேர்ஸ் மார்க்கெட் செக்மெண்ட், சந்தை துண்டம் என்று சொல்லுவோம். எதை வணிகம் கைப்பற்ற போகுது என்று சொல்லி அந்த வணிக விளக்கத்தில் நாங்கள் அதில் காட்ட வேண்டி இருக்கு. அடுத்தது பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் விளக்க வேண்டும் வணிக திட்டத்தின் உற்பத்தி திட்டம். ஒரு ப்ரொடக்ட் பிளான் ஒன்று இருக்கும், ப்ரொடக்ஷன் பிளான். பார்ப்போம். உற்பத்தி திட்டம் என்று சொன்னால் வணிகத்தின் உற்பத்தியின் தற்போதைய நிலை, அதன் வளர்ச்சி என்பன உள்ளடங்கும் இதுக்குள்ள உற்பத்தி திட்டத்துக்கு. இப்போ எத்தனை ஆயிரம் பண்டங்களை எது போல குவான்டிட்டி உற்பத்தி செய்கிறது, என்ன குவாலிட்டி உற்பத்தி செய்யுது, எதிர்காலத்தில் அது எது அடைய போகுது, அடுத்த வருஷம் எவ்வளோ உற்பத்தி செய்யுது, அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ உற்பத்தி, அவ்வாறான திட்டம் இருக்கு. அப்போ இதுக்குள்ள உற்பத்தி திட்டத்துக்குள்ள பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கி இருக்கு. முதலாவது பார்த்தீங்கன்னா உற்பத்தி மேற்கொள்ளப்படும் விதம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா கையாளப்படும் தொழில்நுட்பம் டெக்னாலஜி. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அடைய வேண்டிய தர உறுதி குவாலிட்டி, என்ன குவாலிட்டி அசூரன்ஸ், என்ன குவாலிட்டியில் பண்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தர சுட்டி குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வாறான சேவையை நிறுவனம் வழங்குறது, சேவை வழங்கும் விதம் என்ன. இப்போ
பண்டங்களை விற்பனை செய்த பிறகு விற்பனைக்கு பின் சேவை என்ன? அல்லது பண்டங்களை விற்கும் பொழுது கொண்டே பொருளை நுகர்வோன் இடத்துல கையளிக்கிறதா? போக்குவரத்து சேவை என்ன? அல்லது டெமோன்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டுற சேவை என்ன? அவ்வாறான சேவை வழங்குற விதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழியர் தேவையின் பாட்டின் அளவு, உற்பத்திக்கு எவ்வளவு ஆயிரம் ஊழியரை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவையான இயந்திராதிகளின் அளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணத்தின் மொத்த உள்ளடக்கம். இவ்வாறான விடயங்கள் எங்களுக்கு உற்பத்தி திட்டத்தில் இருக்க வேண்டும். அப்போ உற்பத்தி திட்டம் நிறுவனத்தின் மொத்த உற்பத்தியின் அளவு, அதுக்கு பயன்படுத்துகிற ஊழியர், அதுக்கு பயன்படுத்துகிற தொழில்நுட்பங்கள், அதுக்கு பயன்படுத்துகிற இயந்திரத்தின் அளவு, அதுக்கு பயன்படுத்துகிற வளம் எல்லாத்தையும் காட்டும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விற்பனை திட்டம். விற்பனை திட்டத்தில் என்னென்ன சொல்ல போகிறோம்னு சொன்னால், விற்பனை திட்டத்தின் வகை, அதன் பரிமாணம் என்ன, என்ன வகையில் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன தந்திரோபாயத்தில் நிறுவனம் விற்பனை செய்து கொண்டு இருக்கு பண்டங்களை, அதன் பரிமாணம் என்ன, அதன் பண்டத்தின் விலை என்ன, விநியோக முறை என்ன, விற்பனை மேம்பாட்டு முறை என்ன, சேல்ஸ் ப்ரமோஷன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, மேம்பாட்டு செயல்பாடு என்ன, அந்த விடயங்களை விற்பனை திட்டம் குறியிட்டிருக்கு. இதுக்கான மொத்த செலவு எவ்வளவு வேண்டும் அதில் காட்டப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனித வளத்திட்டம் அல்லது மானிட வளத்திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வணிகத்தில் எந்த நடவடிக்கைக்கு மனித வளம் பயன்படுத்தப்பட்டு இருக்கும், A to Z மனித வளத்தை நாங்கள் பயன்படுத்தும். அப்போ மொத்தமாக எவ்வளவு மனித வளம் எங்களுக்கு தேவை, இப்போ எவ்வளவு மனித வளம் பயன்படுத்தப்பட்டு இருக்கு, எந்தெந்த தொழிலில் நிறுவனத்துக்குள்ளே எந்தெந்த இடத்தை எந்தெந்த மனித வளம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு என்ற விடயம் இதில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வணிகம் ஒன்றின் முகாமை குழு மற்றும் வணிகத்தை ஆரம்பித்து நடாத்தி செல்வதற்கு தேவையான ஏனைய ஊழியர் பங்களிப்பு போன்ற தொடர்பில் இந்த திட்டத்தில், மாநில திட்டத்தில் நாங்கள் அதில் காட்டியிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விருத்தி திட்டம் அல்லது அபிவிருத்தி திட்டம், எதிர்காலத்தில் ஆராய்ச்சி அபிவிருத்தி தொடர்பான நடவடிக்கை. அப்போ எதிர்காலத்தில் நிறுவனம் தன் பண்டத்தை இப்போ செய்கின்ற அந்த உற்பத்தி பண்டத்தில் என்ன அபிவிருத்தி செய்ய போகுது, விருத்தி செய்ய போகுது, அல்லது என்ன வகையான புதிய பொருளை கண்டறிந்து சந்தையை கொடுக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன ஆராய்ச்சி அபிவிருத்தி செயல் திட்டத்தை நிறுவனம் நடைமுறைப்படுத்த போகிறது என்ற விடயங்கள் எங்களுடைய அந்த வணிக திட்டத்தில் அடுத்ததாக உள்ளடக்கப்படும். அப்போ பார்த்தீங்கன்னா பொருள் அல்லது சேவையில் பாருங்க, பொருள் அல்லது சேவையில் எதிர்காலத்தில் செய்யப்படவுள்ள சாதகமான மாற்றங்கள் பற்றிய திட்டம் இதில் இடம்பெறும். அதான் ஆராய்ச்சி அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முகாமைத்துவ திட்டம், ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான். இது முக்கியமானது. நாங்கள் இதை பற்றி முதலும் பார்த்துட்டோம், சென்றவருக்கு முதலாமர்களை பார்த்துட்டோம். அப்போ ஒரு நிறுவனத்தின் ஒழுங்கமைப்பும் கட்டமைப்பும் என்ன? அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா முகாமை கட்டமைப்பு, ஆர்கனைசேஷன் சார்ட் அது இருக்க வேண்டும். எந்த பணியிலே எந்த ஊழியர் அமர்த்தப்பட்டிருக்கிறார், அவருக்குரிய பொறுப்பு என்ன, அவருக்குரிய வேலை திட்டம் என்ன என்ற ஒழுங்கமைப்பும் அதில் காட்டப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முகாமைத்துவ மட்டங்கள் இவை, டாப் லெவல் மேனேஜர்ஸ், மிடில் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் லோ லெவல் மேனேஜர்ஸ். உயர்மட்ட முகாமையாளர்கள், இடைத்தர மட்ட முகாமையாளர்கள், கீழ்மட்ட முகாமையாளர்கள். அப்போ இந்த முகாமை மட்டங்களில் யார் யார் பணிபுரியணும், அவர்களுக்குரிய அதிகாரங்களும் பொறுப்புகளும் அவை. அடுத்தது அதிகாரங்கள், அதாரிட்டி அண்ட் பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அதிகாரங்களும் பொறுப்புகளும் அவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடர்பாடல் முறைமை. அப்ப எவ்வாறான ஒரு தொடர்பாடல் முறைமையை நிறுவனம் பின்பற்றி கொண்டிருக்கு என்ற விடயங்கள் அதில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வணிக திட்டத்தில் போட்டி தொடர்பான பகுப்பாய்வு, காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போட்டி தொடர்பான பகுப்பாய்வு கட்டாயம் நிறுவனத்துக்கு முக்கியமானது. அப்ப நிறுவனத்தோட இப்ப போட்டியில் உள்ளது யார் யார், நடைமுறை உள்ள போட்டி நிறுவனங்கள் அவை. அடுத்தது எதிர்காலத்தில் தோன்றக்கூடிய போட்டி நிலைமைகள் அவை. பாருங்க,
போட்டியாளர் பகுப்பாய்வில் வரும். அடுத்து போட்டியாளர்களின் பலம் பலவீனம் என்ன, அது முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகம் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளும் சந்தர்ப்பங்களும் சவால்களும் அவை. அடுத்தது போட்டியை வெற்றி கொள்வதற்காக வணிகம் தயாரிச்சுக்கின்ற தந்திரோபாயங்கள் அவை. போட்டியை நாங்கள் கட்டாயம் வெற்றி கொள்ள வேண்டும். போட்டியை வெற்றி கொள்ள முடியாட்டி வணிகம் இல்லாமலும் போயிடும், நட்டத்தில் இயங்கும். தொடர்ந்து நட்டம் பண்ணால் வணிகத்தை மூடத்தான் வேணும். அப்போ போட்டியை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் எப்பொழுதும் சிறந்த தந்திரோபாயங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி அதில் நாங்கள் வகுத்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி திட்டம், ஃபைனான்ஸ் பிளான், இங்கே தான் முக்கியமானது. அப்போ நிதி திட்டத்துக்குள்ள நிறுவனம் மூலதன தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிமுறை. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூலதன கட்டமைப்பு, மூலதன கட்டமைப்புன்றது எங்களுக்கு வித்தியாசம். நிறுவனத்தின் சொந்த நிதி எவ்வளவு, கடன் நிதி எவ்வளவு, கடன் நிதிக்கான வட்டி எவ்வளவு, கடன் நிதி எவ்வளவு காலத்தில் உங்களை கொடுக்க வேணும் என்ற விடயங்கள் அதில் மூலதன கட்டமைப்பில் காட்டப்படும். அடுத்தது காசு நிறுவனத்துக்கு எவ்வளவு வரும், எப்படி வரும், காசு பாய்ச்சி ஓட்டி அளவீடு, அதோட காசு செலவு எவ்வளவு இருக்கு போன்ற நிதி திட்டம் இதில் உள்ளடக்கப்படும். அடுத்ததாக பார்ப்போம் நிறைவேற்றி சுருக்கம். இது ஒரு முக்கியமான பகுதி, எக்ஸிக்யூட்டிவ் சமரி அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வணிக திட்டத்தை நாங்கள் எடுத்தாலும் அந்த பயன்படுத்துகிற வணிக திட்டத்தை பயன்படுத்துகிற உடனடியாக தட்டிக்கொண்டு நிறைவேற்றி சுருக்க தான் போவார் கடைசிக்கு. நான் முதல் சொன்ன ஒவ்வொரு விடயமாக வாசித்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆக முக்கியமான தேவை என்றால் வாசிப்பார்கள். பொதுவாக ஒரு நிறுவனத்தை நாங்கள் மேலிருந்த உடனே பார்க்கணும் என்று சொன்னால் உடனே தட்டி நிறைவேற்றி சுருக்கத்துக்கு போகணும். ஆனால் இது வணிக திட்டத்தில் கடைசி பக்கமாக இருந்தாலும் இதை உடனடியாக எடுத்தவர்கள் யாரும் நிறைவேற்றி சுருக்கத்தை வாசித்தால் அந்த வணிகம் பற்றிய முழு நிலையையும் உடனடியாக அறிந்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா வணிகத்தினை அளவிடல், வணிகத்தின் தன்மையை அறிந்து கொள்ளல், வணிகத்திற்கான வாய்ப்புகளை தீர்மானத்தில் என்பவற்றிற்காக இது பயன்படும். அநேகமாக நிறைவேற்றி சுருக்கம் 1-2 பக்கத்தில் இருக்கு, பெரிய மந்தியாக இராது, அப்படி இருக்கவும் கூடாது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வணிகங்களின் தற்போதைய நிலை என்ன, அந்த வணிகத்தின் ஆரம்ப நிலை என்ன, வணிகத்தின் உரிமையாளர்கள் யார், வாடிக்கையாளர்கள் யார், நிதி தேவைப்பாடு என்ன, வணிகத்தின் பிரதான உற்பத்தி என்ன, வணிகத்தின் பிரதான அடைவுகள் என்ன என்ற விடயம் இந்த நிறைவேற்றி சுருக்கத்தில் இருக்கும். பாப்போம். அப்போ நாங்கள் அந்த 2வது விடயமாக பார்த்தது, 3வது விடயமாக பார்த்தது வணிக திட்டம். இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம் நிதி அறிக்கைகள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ நிதி அறிக்கைகள் என்றதும் எங்களுக்கு அந்த வணிகத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. சட்ட தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கும், லாப அளவுகளை மதிப்பீடு செய்து கொள்வதற்கும், நிதி பயன்பாடுகளை பார்த்து கொள்வதற்கும், கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பான ஒரு ஆவணம் டாக்குமெண்டேஷன் இருப்பதற்கும் எங்களுக்கு நிறுவனம் கட்டாயம் நிதி அறிக்கைகளை தயார் செய்ய வேண்டும். வரி தேவைப்பாட்டுக்காக நிதி அறிக்கை தயார் செய்ய வேணும். கம்பெனிகள் கட்டாயம் தயார் செய்ய வேணும். அதுவும் பொது கம்பெனிகள் நிதி அறிக்கைகளை கட்டாயம் தயார் செய்ய வேணும் என்று சொல்லி கம்பெனி சட்டம் சொல்லுது. அப்ப பார்ப்போம் நிதி அறிக்கை என்றால் என்ன. உங்களுக்கெல்லாம் பெரிய நிதி அறிக்கையெல்லாம் தேவையில்லை. ஒரு நிதி அறிக்கை பற்றிய மேலெழுந்த ஒரு விளக்கம் இருந்தால் காணும். அது மாதிரி நான் முதல் சொன்ன அந்த வணிக திட்டத்திலையும் வணிக திட்டத்தின் உள்ளடக்கங்கள் எவை என்பது மட்டும் உங்களுக்கு காணும். அப்ப நீங்கள் அதை பார்த்திருந்தால் சரி. அது மாதிரி நிதி அறிக்கையில் பார்ப்போம், குறித்த நிதியாண்டு கால முடிவில் நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து நிதிசார் தகவல்களிலும் அறிக்கைகளாக இவை வெளிப்படுத்தப்படும். நிதி அறிக்கை. இந்த நிதி அறிக்கையில் உங்களுக்கு வியாபார லாப நட்ட கூற்று, ஒரு நிதி நிலைமை கூற்று என்பது காட்டப்படும். இதில் முக்கியமாக உங்களுக்கு வியாபார லாப நட்ட கூற்று மட்டும் தெரிஞ்சால் காணும். அப்போ இந்த வியாபார லாப நட்ட கூற்றின் ஒரு மொத்த வடிவம், டோட்டல் ஃபார்மேட் உங்களுக்கு தந்திருக்கு.
இந்த ஃபார்மேட்டின் சின்ன சின்ன பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து வர அடுத்தடுத்த ஸ்லைடில் தாரோம். இது இப்படியே பார்க்க உங்களுக்கு அது விளங்காது, பெரிய பகுதியாக இருக்கும். ஆனால் பொதுவாக இதை நீங்கள் கணக்கு வடிவிலையும் செய்யலாம், அது தவறில்லை. உங்களுக்கு கணக்கு வடிவில் செய்தாலும் தொழில்நுட்ப பிரிவு மாணவர்களுக்கு ஓகே, கூற்று வடிவில் செய்தாலும் ஓகே. கணக்கீட்டு மாணவர்களுக்கு கூற்று வடிவிலால் செய்ய வேண்டும், அது வேறு. உங்களுக்கு அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை. அப்போ வியாபார இலாபநட்ட கூற்று, ஒரு வியாபார கூற்றும் ஒரு லாபநட்ட கூற்றும் சேர்ந்து வியாபார லாபநட்ட கூற்று. அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார லாபநட்ட கூற்றில் எங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் சரி. இந்த ஃபார்மேட்டை பாருங்க, இதில் காட்டுகிற இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருந்தால் சரி. இந்த சின்ன சின்ன விடயங்களை நான் உங்களுக்கு எண்ணக்கரு அடிப்படையிலான இலக்கங்களை கொண்டு தெளிவுபடுத்துகிறோம். இலக்கங்களை போட்டு செய்து காட்டி கிடக்கு பாருங்க. முதல்ல நீங்கள் தலையங்கம் போடணும், அது தரவை வச்சுக்கொண்டு தலையங்கத்தை போடும். உங்களுக்கு காட்டப்படுறது ஒரு வியாபார இலாபநட்ட கூற்றின் வியாபார கூற்று பகுதி. மேலே வியாபார கூற்று மட்டும் காட்டி கிடக்கு, ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. அம்சா மின்சார வணிகத்தின் 31/12/2019 முடிவடைந்த வருடத்திற்கான வியாபார இலாபநட்ட கூற்று. உங்களுக்கு தரவில் முதல் விற்பனையை கொண்டே போடுங்க, தொங்கல் முதலாவது 3வது கோலத்தில் போடுங்க. விற்பனையை கொண்டே 3வது கோலத்தில் போடுங்க, 2,52,600 ரூபா. இதுல இருந்து கழிக்க போறோம் விற்பனை கிரியத்தை. விற்பனையில இருந்து விற்பனை கிரியத்தை நாங்கள் கழிக்க போறோம். விற்பனை கிரியம் எப்படி செய்கிறது, விற்பனை கிரியத்தை எப்படி கண்டுகொள்றதுன்னு சொல்லி மிச்ச விஷயமா காட்டப்படுது. எப்பொழுதும் விற்பனை கிரியம் பாருங்க, ஆரம்ப இருப்போட கொள்வனவை கூட்டி கொள்வனோட தொடர்பு செலவையும் கூட்டி, ஆரம்ப இருப்போட உங்களுக்கு கொள்வனையும் அதோட தொடர்பு செலவுகளையும் சேர்த்து எங்களுக்கு விற்க தயாரான சரக்கை கண்டுபிடிக்கலாம், விற்க தயாரான பண்டம். அதுல இருந்து நீங்கள் இறுதி இருப்பை கழிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வரப்போது விற்பனை கிரியம். அங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு விற்பனை தெரியும், விற்பனையில இருந்து விற்பனை கிரியத்தை கழிச்சால் உங்களுக்கு வரப்போறது மொத்த லாபம், கிராஸ் ப்ராஃபிட் என்று சொல்லுவோம். பாருங்க, அந்த நான் தந்திருக்க உதாரணத்தை பாருங்க இருக்கா. அதுல விற்பனை 2,52,600 ரூபாய் இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப விற்பனை கிரியத்தை முதல்ல காண போறோம். விற்பனை கிரியத்தை காண்றதுக்கு முதலாவது ஆரம்ப இருப்பு 39,500, கொள்வனவு அதோடு ஏற்படுற செலவு, வெளித்திரும்பல் இருந்தால் கழியுங்கோ. இந்த கணக்கில் நான் வெளித்திரும்பல போட இல்லை, உங்களுக்கு வெளித்திரும்பல் வந்தா கழியுங்க. அப்ப கொள்வனவு 1,26,000, அதோட உள்வந்த வண்டி கூலி 2,000 கூட்டுவீங்கள். எனவே இங்க மொத்த கொள்வனவு 1,28,000, ஆரம்ப இருப்பு 39,500 இருக்கு. எனவே நீங்கள் ஆரம்ப இருப்போட இந்த மொத்த கொள்வனவு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 1,67,500 ரூபாய் விற்க தயாரானவை கிடைக்கும். பாருங்க, விற்க தயாரானவை 1,67,500. அதுல இருந்து இறுதி இருப்பு தருவார்கள். இறுதி இருப்பு 30,000 கழிச்சிங்கண்டா உங்களுக்கு விற்பனை கிரியம் பெறும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 1,37,500. அப்ப ஆரம்ப விற்பனையில இருந்து இந்த விற்பனை கிரியமான காஸ்ட் ஆஃப் சேல்ஸை கழிச்சு விடுங்க. கழிச்சா உங்களுக்கு வரப்போறது மொத்த லாபம், கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம், 1,15,100. அப்ப நான் அதில் வச்சுக்கோணும், அந்த 1,15,000 வச்சுக்கொண்டு 15,100 வச்சுக்கொண்டு கணக்கு அப்படியே தொடர்ந்து போறேன். நேரடியாக முழு கணக்கே அந்த ஸ்லைட்ல காட்டேலாது. எனவே அந்த கணக்களை துண்டம் துண்டமா வெட்டி வெட்டி காட்டுறேன். அப்ப நீங்கள் எல்லா துண்டத்தையும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்து கீழே மட்டும் ஒரு கணக்கு உருவாகும். அப்ப பாருங்க, உங்களுக்கு மொத்த லாபம் 1,15,100 ரூபாய்ன்னு சொல்லி நாங்கள் வியாபார கூற்றை வச்சுக்கொண்டு செய்தாங்க. இதோட கூட்ட போறோம் வருமானங்கள், ஏனைய வருமானங்கள். பாருங்க, பெற்ற கழிவு 3,000, பெற்ற தரக 1,520, முதலீட்டு வருமானம் 1000 கூட்டினீங்கண்டா 5,520. அப்ப எங்களுக்கு ஏற்கனவே மொத்த லாபம் 1,15,100 இருக்கு. இப்ப ஏனைய வருமானங்கள் 5,520 வருது. அப்ப ரெண்டையும் கூட்டிங்கண்டா 1,60,220 ரூபாய், சாரி 1,20,620 ரூபாய் எங்களுக்கு மொத்தமாக கிடைக்கின்ற எல்லா வருமானங்களும் சேர்த்துருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச எல்லா வருமானமும் 1,20,620 ரூபாய். இதுல இருந்து
எங்களுக்கு ஏற்படுற ஏனைய முகாமை செலவுகள் விற்பனை விநியோக செலவுகளை கழிச்சு விடுவோம். முதலாவது விற்பனை விநியோக செலவை கழியுங்க. அதில் பார்த்தீங்கன்னா விளம்பர கட்டணம்னு சொல்லி 1500 ரூபா கழிக்கிறேன் பாருங்க. விளம்பர கட்டணம் 1500 ரூபா. அடுத்தது கொடுத்த கழிவு 200 ரூபா, தரகு 1000 ரூபா, அறவிட முடியா கடன் 200 ரூபா, ஏனைய விநியோக செலவுகள் 400 ரூபா. அப்போ மொத்தமாக எங்களுக்கு ஏற்படுற விற்பனை விநியோக செலவு 3100 ரூபா. அப்போ பார்த்தீங்கன்னா முதலாவது விற்பனை விநியோக செலவை கழிக்கிறான். அடுத்தது நிலைய நிர்வாக செலவை கழிக்கிறோம். என்னத்துலேருந்து கழிக்கிறோம்? அங்கே ஏற்கனவே வந்து எங்கள்கிட்ட மொத்த வருமானங்கள் கூட்டி வச்சிருக்கோம் 1,20,620 ரூபா. அதிலிருந்து எல்லாம் கழிக்க போகிறோம். பாருங்கோ, வாடகை 3000, இறைச்செலவு 400 பாருங்கோ போட்டிருக்கு. அடுத்தது காப்புறுதி கட்டணம் 1500, கட்டட வாக்கல் 500, இயந்திர பழுது பார்த்தல் 1600, இயந்திரம் பொருத்தும் செலவு 900, எழுதுகருவியும் அச்சிடலும் 500, மின்சார கட்டணம் 300, தொலைபேசி 200, சம்பளமும் கூலியும் 37,000. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டினீங்கண்டா இவ்வளோத்தையும் கூட்டி பாருங்க 45,900 ரூபா வரும் உங்களுக்கு. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு விற்பனை விநியோக செலவு இருக்கு, இப்போ நிலைய நிர்வாக செலவு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நிதி செலவும் ஏனைய செலவும் இருக்கு. நிதி செலவு பாருங்க, வங்கி வட்டி இருக்கு 150 ரூபா, வீட்டுக்கடன் வட்டி இருக்கு 100 ரூபா, ரெண்டையும் கூட்டினா 250 ரூபா. ஏனைய செலவு பாருங்க, இருப்பு அழிவுறல் நட்டம் 50 ரூபா இருக்கு. அப்போ எங்களுக்கு விற்பனை விநியோக செலவு இருந்தது, நிலைய நிர்வாக செலவு இருந்தது, நிதி செலவு இருந்தது, ஏனைய செலவு இருந்தது. அந்த 4 செலவின் கூட்டுத்தொகை 49,500 ரூபாய். இதை நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொத்த வருமானம் இருந்தது 1,20,620 ரூபா. அதில் இருந்து இதை கழிச்சிங்கண்டா எங்களுக்கு கிடைக்க போகுது தேறிய லாபம் 71,120 ரூபாய், நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு வருமான கூற்று வரலாம், வியாபார வருமான கூற்று வருவோம். இதுவரை நேரமும் நாங்கள் பொறியியல் தொழில்நுட்ப பிரிவின் அந்த 8வது தேர்ச்சியின் 8.2 தேர்ச்சி மட்டத்தை பார்த்துறாங்க. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் 8.3 தேர்ச்சி மட்டத்தை பார்ப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.